கேக்குதா? கேக்குது ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. கார்த்தி ப்ரோ, என்ன ப்ரோ கேரளா படத்துக்கு டேக் பண்ணி ஐயப்பன் எல்லாம் போட்டு இது பண்ணி ட்வீட் போட்டிருந்தீங்க. அது சும்மா போட்டதாங்க, ஃபன் ட்வீட் தான். இது எப்பயுமே வந்து கேரளா படம் போடும், மலையாள படம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேசுவானுங்க. எப்பயுமே யூஸ்வலாக பண்ணுறது தான், அதுக்காக போட்டது தான். நான் அந்த படம் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வந்து படமும் பார்க்கல. இல்ல ப்ரோ, வெறும் 4 படம் தான் ஹிட் ஆயிருக்குன்னு போட்டீங்களே, அது உண்மையா அது? அது நான் போடலைங்க, அது ஒரு மேகசின்ல வந்து நியூஸ் அது. ப்ரோ ஆனா இப்ப கேரளால வந்து எப்படி சொல்றது ப்ரோ, சின்ன பட்ஜெட்ல அவங்க படம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ப்ரோ. 30 கோடி 20 கோடியிலேயே பெரிய ஸ்டார் படமே அங்க பண்றாங்க. ஆமா, அந்த மார்க்கெட் அவ்வளவுதான் இருக்கு, அதனால பண்றாங்க. பெரிய ஸ்டார் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ ஒரு மம்முட்டி படம் மோகன்லால் படமே 30 கோடிக்குள்ள பினிஷ் பண்ணிடுறாங்க ப்ரோ. டோட்டலா சேலரி எல்லாமே சேர்த்து சொல்றான். சரிங்க, அதே மம்முட்டி படம் மோகன்லால் படம் வந்து விஜயோட படம் ரஜினியோட படத்துக்கு ஈக்குவலா கலெக்ட் பண்ணலையே. அங்க ஹையஸ்ட் கிராஸரே வந்து இங்க இருக்கிற படங்கள் தானே இருக்கு, தமிழ் படம் தானே இருக்கு. ப்ரோ அது பேசிக் நீங்களே சொல்லிட்டீங்களே ப்ரோ, அவங்க மார்க்கெட்டே சின்ன மார்க்கெட்டே, அவங்க ஆடியன்ஸ் பாப்புலேஷனும் கம்மி. ஆமா, இப்ப புலிமுருகன் மாதிரி பாப்புலேஷன் ஏதாவது கம்மி. ஒரு படம் ப்ரோ, ஆமா, அந்த புலிமுருகன் மாதிரி மாதிரி ஒரு படங்கள் தான் கமர்ஷியல் பார்க்க. படம் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு 60-70 கோடி போட்டு எடுக்கிறாங்க. மற்றபடி நார்மல் கதையம்சம் திருஷ்யம் மாதிரி படத்துக்குலாம் கம்மி பட்ஜெட் போட்டு அதுலயே அவங்க கதையை சொல்லிடுறாங்க. ஆமாங்க, ஓகே, அதுக்காக வந்து அதுதான் சூப்பரு அதான் ஓஹோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ப்ரோ அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைல்ல ப்ரோ. இவ்வளோ அதனால தான் லோ பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. கோலி ப்ரோ, இப்ப நம்மளுக்கே ஃபியூச்சர்ல பிசினஸ் எல்லாம் குறைஞ்சிரும் போலயே. இப்போ வந்து ஓடிடி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து 1 வருஷம் 2 வருஷம் நம்மளுமே இல்லை எல்லாத்தையும் ப்ரோ, குறைச்சுதான். நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் க்ரௌடு எப்பவுமே நிறைய போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மாசத்துக்கு 2-3 படம் போனால் அவங்க மாசத்துக்கு 1 படம் தான் போவாங்க. அந்த கல்ச்சர் அப்படி. ப்ரோ அதுக்கு அதுக்கு ரீசன் வந்து டிக்கெட் ரேட் அங்க அதிகம் ப்ரோ. 350 ரூபா இல்ல அந்த இல்ல மாதிரி ப்ரோ அந்த இல்ல ஸ்டேட்ல. இல்ல அங்க அங்க நீங்க வந்து ரொம்ப செலக்டடா கொச்சின் திருவனந்தபுரத்துல மால்ல மட்டும்தான் 300 ரூபா 400 ரூபான்னு இருக்கும். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா 80 ரூபா டிக்கெட்லாம் இருக்கு. ப்ரோ அது தியேட்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கு ப்ரோ. நாங்க வந்து திருச்சூர்ல ஒரு படம் பார்த்தோம் ப்ரோ, மலையாள படம் ஒண்ணு. அங்க வந்து நார்மல் இதுவே 180 அந்த மாதிரி வச்சாங்க சிங்கிள் தியேட்டர்ஸ்க்கு. அப்போ கரெக்ட் நான் ப்ரோ. சொல்றது 10 நீங்க வருஷம் நான் என்ன 10 சொல்ல வருஷம் வரேன்னா, அங்க இருக்கிற 10 அங்க வருஷம் இருக்கிற முன்னாடி. பெரிய அங்க இருக்கிற பெரிய ஹீரோஸ்க்கே முதல் நாள் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கல்ச்சர் அங்க அப்படி இல்ல. நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது ஐவி போனேன் ப்ரோ. அப்பயே 180 ரூபா டிக்கெட் ப்ரோ, கேரளால திருச்சூர்ல. இருக்கலாம் ப்ரோ. ஆனா நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, கல்ச்சர் டிஃப்ரெண்ட். நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி அவங்க அது பண்றது இல்ல. அவங்க வந்து சினிமாவை தான் பாக்குறாங்க. என்ன சினிமா பார்க்குறாங்க, இங்கே எப்படி பார்க்குறாங்க? இந்த சினிமா வேற மாதிரி பார்க்குறாங்களா? ப்ரோ நீங்க இந்த நம்ம கொஞ்சம் வார்த்தைகள் ஒன்று ஒன்றியா கோழி மஸ்தானே, சொல்லுங்க. இது தப்பு. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லும் போதே ஒரு சினிமா பார்க்க அவர் நல்லவருங்க அப்படின்னு சொன்னா மற்றவங்க என்ன, அவர் அஜித் வந்து டேக்ஸ் கட்டிடுவாருங்க ப்ராப்பரா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி வருது உங்க மைண்ட் செட்ல? யாரோ சொல்றத வந்து நீங்க வந்து திரும்ப இங்க பிரதிபலிக்கிறீங்க. அதான் அஜித் வந்து கரெக்டா டேக்ஸ் கட்டிடுவாருங்க, கேரளால சினிமாவை பார்ப்பாங்க. என்ன இது? அப்ப இங்க மட்டும் இந்த சினிமாலாம் பாக்குறோமா, இல்ல இங்க இருக்க ஹீரோஸ் யாரும் டேக்ஸ் கட்டுறது? எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தோன்றோம் சொல்ல சொல்றேன். ப்ரோ. இந்த இல்ல மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ. அங்கேயும் சினிமா பாக்குறாங்க, இங்கேயும் அப்படிதான் பாக்குறாங்க. இல்ல இங்க ப்ரோ, மட்டும் நாங்க இங்க மட்டும் என்டர்டைன்மெண்ட் மத்த ஏதாவது மீடியமா. பாத்துட்டாங்களா? இல்ல ப்ரோ, நம்ம கொஞ்சம் வர்ஷிப் பண்ற மாதிரிலாம் அவங்க அந்த அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அதான். பண்றது. இல்லையே கோலி, அப்படி பார்த்தா விஜய் படம்லாம் அங்கே எஃப்டிஎஃப்எஸ் வந்து இங்கே எப்படி செலிப்ரேஷனோ அதே மாதிரி தானே பண்ணுறாங்க. அது ஒரு என்ன சொல்றது,
அது என்ன 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 சொல்றது? வார்த்தை வர மாட்டேங்குது ப்ரோ. எக்ஸெப்ஷன். அவங்களுக்கு அந்த ஃபேண்டம் வந்து ஒருத்தர் மேல காமிக்கிறதுக்கு விஜய் ஒரு ஃபிகர், அவங்க சொந்த அண்ணன் மாதிரி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி தானே, என்ன ஒரு 4 ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அதை தவிர மற்ற இல்ல என்ன ப்ரோ, நல்லா நம்மளோட கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ப்ரோ. இந்த கேரளாக்காரங்களை வந்து சும்மா எப்ப ஏன் வந்து பெருசா பில்டப் பண்ணி பேசுறது? அவங்க சினிமா பில்டப் எல்லாம் பண்ணல ப்ரோ. அங்க அவங்க வந்து நல்ல படத்தை அதுல பார்க்கறாங்க. கார்த்தி, சினிமா அவங்க சினிமா அவ்வளவு பார்க்கறாங்க. சினிமா எல்லாம் போய் தியேட்டர்ல போய் பாக்கறதெல்லாம் கம்மி. அவங்களோட பெரிய லாலேட்டன் மம்முகா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஆமா, அதான் உண்மை. விஜய்க்கு பாக்குறாங்கன்னா விஜய் தான் அதுதான் அவங்களுக்கு bro பிடிக்கும். சொன்னேன். தமிழ் படம் பாக்குறாங்க. அதான் கோலி சொன்ன கரெக்ட் தான். ஏங்க அதான் உண்மை. ஹீரோவா பாக்குறாங்கன்னா அப்ப ஏங்க வந்து விஜய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளவு கொண்டாடி ஓ, ஏதோ ஒரு விஜய்க்கு திருவிழா சார்ந்த மாதிரி விஜய் என்னையா இது? விஜய் இங்க கூட எல்லா கல்ஃப்ல ஃபுல்லாவே விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ்ல இருக்கிற ஃபுல்லாவே வந்து கேரளாவுக்கு என்ன சொல்லுவ நீ? ஏங்க அது உண்மைதான். அப்ப வந்து அது அதுதான் ஒரு ஹோல் ஸ்டேட்டே வந்து ஏதோ ஒரு எக்ஸம்ஷனா நீங்க வந்து இல்ல, பேசுறீங்க. எப்படி தெரியுமா? நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் கேரளா வந்து கேரளா ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நேட்டிவிட்டி பிடிக்கும்னு. அங்க பிறக்கிற யங் ஜெனரேஷன் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. தமிழ் கல்ச்சர் பிடிக்குது. ஃபாரின் மூவிஸ் பாக்குறாங்க. விஜய் மாஸ் மூவி பாக்குறாங்க. வாரிசு எல்லாம் கொண்டாடுறாங்க. எல்லா படத்தும் விஜய் இது கொண்டாடுறாங்க. அது மாதிரி எல்லா ஹீரோஸும் பாக்குறாங்க அவங்க. கரெக்ட். ராபின்சனுக்கு இந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா? ராபின்சன் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க உண்மையெல்லாம் சொல்றீங்க? ராபின்சன் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் அப்படிதான். இல்ல, ராபின்சன் தமிழ்நாட்டிலயும் அப்படிதான். ராபின்சன் ப்ரோ, அதுவும் இல்லாம நீங்க பேசுற பெரியாரு திராவிடம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்ல. நீங்க கார்த்தி ப்ரோ, ப்ரொஜெக்ட் நீங்க ஏன் ப்ரோ அங்க போறீங்க? யாராவது இப்ப எனக்கு உன் மேலதான் டவுட்டா இருக்கு. இப்ப யாராவது காசு கொடுத்து வந்து பேச வைக்கிறாங்களா? எதுக்கு பெரியார் எதுக்கு இல்ல வர்றாங்க? மேடை ஏறி வந்து ஒரு எல்லாரும் விஷயம் வந்து ஹைலைட்டா இருக்குன்றதுக்காகவே அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்றது. தன்னோட பசங்களை வந்து தமிழ் மீடியத்துல சேர்த்துறாங்களா, இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துறாங்க. அது மாதிரிதான். புரியுதா? யார் இங்க வந்து பண்றாங்க? யார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க? அவ்வளவுதான். காசு இருக்கிறவங்க சேர்க்கறாங்க, காசு இருக்கிறவங்க சேர்க்கல ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஆமாமா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு வந்து காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க எங்க ஊர்ல எல்லாரும் தமிழ் மீடியத்துல சேர்க்கறாங்க. ராபின்சன் உடனே டாபிக் அப்படியே வர அப்படியே இல்ல கார்த்தி தான். இல்ல ஒரே ஸ்டார்கே இந்த ஸ்டார் பாத்தீங்களா? ஓகே. மலையாள படம்லாம் வந்து ஓடிடியே வாங்குறத குறைச்சிட்டாங்க. இல்ல கார்த்தி, இன்னொன்னு என்ன நீங்க சொல்ற தெரியுமா? build up மலையாளத்துல like வந்து that ஹிந்தி நீங்க மாதிரி சொல்றது ஒரு குவாலிட்டியான ரிலீஸ் இல்ல. இஷ்டத்துக்கு வருது. ஓடிடிலாம் கூட ஒரு 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 இஷ்டத்துக்கு விட்டுட்டே இருக்கானுங்க. மலையாளி ஃபேன்ஸ் யார கேட்டா அவங்களே சொல்றாங்க இது பார்த்தது இல்ல, பார்க்கல. நம்ம தான் பெருசா அப்படியே தூக்கி எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரொம்ப அது ஒரு பேர் நம்ம தான்லாம் இல்லைங்க. இந்த சோசியல் மீடியால ஒரு 20 பேர் இருக்கானுங்க. 30 பேருக்குள்ளே ஒரு 10 பேர் நம்ம கூட இருக்கானுங்க. இந்த லக்ஷ்மி, சலூனு, ஐயப்பன், ட்ரென்ஸ்வுட் இவனுக்கு மாதிரி பேசுறது தானே தவிர அதை தாண்டி உண்மை கிடையாது. அது உண்மைதான். அந்த லாக்டவுன் வந்ததுதான் வந்தது. இந்த கேரளா சினிமாஸ்ல ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அதை பார்த்துதான் அவங்களாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஓடிடிலாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது ராபின்சன் அங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அங்க வந்து ஹீரோஸ் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து புது ஹீரோஸ் யாருமே பெருசா வந்து வரல. இப்ப வரைக்கும் மம்முட்டி மோகன்லால் அவங்கள வந்து உண்மையா என்ன தெரியுமா தார்கேன், அவங்களுக்கு வந்து ரியாலிட்டிக்கு மாற மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு மாறினாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. மோகன்லால் மம்முட்டி வந்து கமர்ஷியல் பண்ணாலும் ஹிட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப வந்து விஜய் அஜித் பண்ற மாதிரி அடிச்சு பண்ணாலும் ஹிட் ஆக மாட்டேங்குது. அவுடேட்டட் ஹீரோஸ் தாங்க அங்க அதிகமா இருக்காங்க. புது ஹீரோஸ் வந்து யாருமே பெருசா வந்து அந்த ஒரு ஸ்டார் லெவல்ல இல்ல பிருத்திவிராஜ் இருக்காரு, டொவினோ தாமஸ் இது பண்ணாரு அந்த சூப்பர் ஹீரோ மாதிரி. பட் ஆனாலும் அது ஒரு பெருசா ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப கம்மி தான். கார்த்தி குவாலிட்டி ஆஃப் சினிமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவே மேல் ப்ரோ. தமிழ் சினிமால நிறைய புது விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்க அரசுமாவே அப்படி இல்ல. தமிழ் சினிமால வந்து ஆடியன்ஸ் வந்து ஜாஸ்தி. நான் படம் வந்தப்ப நான் ஒரு டாக்ஸி டிரைவரை மீட் பண்ணும்போது அவரு சொன்னாரு, நானு இந்த ஹீரோ பேரே தெரியல, யாரு அது, இவர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சலீம் வந்தப்பயும் அவர் சொன்னாரு, இவர் படம் நான் ரொம்ப பார்ப்பேன். இப்போ அவங்களாம் கேரளா ஃபேன்ஸ் தமிழ் படத்தை இது மாதிரி டிஃப்ரெண்டான ஜானர் பார்க்கும்போது ரொம்ப விரும்புறாங்க. நம்ம தான் அதை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்களா அது மாதிரி. ப்ரோ நம்ம ஃபேன்ஸ் ஆனா ஒரு விஷயம் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் அவங்க வந்து அதிகமா இது பண்றாங்க. பார்க்காதத பார்த்த மாதிரி
இந்த கேரளா பொண்ணுங்க சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கானுங்க கேரளா படத்தை, மலையாள படத்தை. ப்ரோ இங்க இருக்கவங்களுக்கு வியாதி அது, வேற பிரேம்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பச்சை பசேன்னு இருந்தாலே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ. இல்ல நேச்சர் எனக்கு நேச்சர் இந்த ஒன்லி. பிரசாந்த் சொன்ன மாதிரிதான் கேரளால நம்ம நினைச்சதுக்கு மாதிரி பச்சை பசங்க அங்க போனா நாத்தம் ஆடிட்டு இருக்கோம். இவனுக்கு காட்டுற மாதிரிதான் கலர் இது பண்ணிட்டு. கார்த்தி, நான் ஒன்னேன்னு கேக்குறேன், இந்த 7 கடையில் 7 மலை இந்த ராமுதெல்லாம் அவரோட படம் எல்லாம் எப்படி ஹிட் ஆயிருக்கு? என்ன ஏதாவது ரெவன்யூ ஏதாவது பண்ணிருக்கா? எப்படி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து இது அழகப்பன் தானே அவரு ப்ரொடியூசர் இப்ப பண்ணவரு இந்த படம் 7 கடல் 7 மலை? இல்ல, சுரேஷ் காமேஷ் பண்ணாரு. இல்ல இதுக்கு முன்னாடி ஏதோ அழகப்பன் பண்ணார்ல, இந்த தரமணி ஏதோ ஒரு படம். இல்ல ஜென்ரலா கேக்குறேன், ராமுத வந்து என்ன ஹிட் ஆயிருக்கு, எப்படி ப்ரொடியூசர் கமிட் பண்றாங்க? இது அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணும் போதோ இல்ல பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கிடைக்குமா, இல்ல ஜென்ரலாவே ஒரு ஆவரேஜாவது ஓடுமா? இல்ல எனக்கு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். தரமணி தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். கட்டுரை தமிழ்லாம் ஓடி இருக்கேன் அவர் படம். கட்டுறது தமிழ் நான் ஃபர்ஸ்ட் டே பெருசெல்லாம் ஓடலைங்க, பெருசெல்லாம் ஓடல, பெருசெல்லாம் ஓடல, பெருசெல்லாம் வந்து தங்க மீன்கள்லாம் நிறைய அவார்டு வாங்குச்சு, நிறைய அவார்டுனால பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டாமா. இவங்க வந்து இன்டர்நேஷனல் குருசவான்னு பேசுவாங்க, குருசவமாரம் எடுத்த ஓடுமா? இல்ல ஜென்ரலா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஆவரேஜா ஓடி இருக்கா, ஃபிளாப் ஆயிருக்கா? நீங்க ஏன் பாக்குறீங்க? கேடிவில எவ்வளவு வாட்டி போட்டிருக்காங்க இந்த படத்தை, சேட்டலைட்லயும் போகும்ல. ஓடிடி மார்க்கெட் இருக்கு, தரமணி எல்லாம் ஓடிடில நல்லா தான் போச்சு ப்ரோ. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்குறாரு ப்ரோ. இப்ப ஜிவி மேனன் படம் கூட கடைசியா என்ன படம் ஓடுச்சு நீங்களே சொல்லுங்க. கௌதம் மேனனுக்கு என்ன படம் ஓடுச்சு பாக்ஸ் ஆபீஸா? ஆனா கௌதம் மேனன் இப்ப படமா எடுத்துட்டு இல்லையா? நடக்கிற நீங்க வந்து ஒரு ராம கௌதம் மேனன்லாம் பில்டப் பண்றதுனால இவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. இது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸ் தாங்க, ரொம்ப கம்மி. 1 லட்சம் பேர் இருப்பீங்க அதிகபட்சம், அவ்வளவுதான் இருப்பீங்க. அந்த 1 லட்சம் பேத்துக்காக ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பீங்க. அது சூப்பர், இது சூப்பர்னு பேசுவீங்க. ஆனா உங்க வாய்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கு. மற்றவங்க யாருமே வந்து மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை. மைக்கு பிடிச்சி மீன்ஸ் சோஷியல் மீடியாவில் பேசுறது இல்லை, ஃபேஸ்புக்கில் பேசுறது இல்லை, ட்விட்டரில் பேசுறது இல்லை, இன்ஸ்டாவில் பேசுறது இல்லை. அதெல்லாம் பேசாதவங்க வாய்ஸ் கம்மி, பேசுகிறவங்க தான் இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் சினிமாக்குள்ள. அவங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடையாது, சினிமாவில் இருக்க ஹீரோஸ்க்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அவங்க என்ன பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவை பார்க்குறாங்க. இந்த ஹீரோ, இந்த டேரக்டரா, சூப்பருங்க, அது வேற மாதிரிங்க, இங்கே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இங்கே வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து இதுக்கு வெளியில தான் இருக்காங்க. இது எதுவுமே இல்லாம இதுக்கு வெளியில தான் நிறைய பேர் இருக்காங்க படம் பார்க்குற ஆடியன்ஸ். என்ன பண்றது, அது வந்து சோஷியல் மீடியாவோட இங்க இருக்கவங்க சொல்றத வச்சுதான் ப்ரோ அந்த ஆடியன்ஸே வந்து அது புல் பண்ணுது. சோஷியல் மீடியால ஒரு புல்லும் பண்ணல ப்ரோ. சோஷியல் மீடியால ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அத வச்சு தானே கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு, அத வச்சு தானே கொஞ்சம் பேர் அப்படி இல்லைங்க. அது ஒரு சில நீங்க என்ன ப்ரோ எல்லாம் ஐபிஎல் வேர்ல்டு கப்னு போயிட்டாங்க, என்ன படம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கேரளா இது ரொம்ப லிமிட்டடா ஆடியன்ஸுங்க, லிமிட்டடா இருக்க ஆடியன்ஸ் தான். இந்த ஆடியன்ஸை மட்டுமே கிராப் பண்றதுக்காக, இந்த ஆடியன்ஸை மட்டுமே சேச்சுரேட் பண்றதுக்காக அவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒர்க் ஆகாது. கார்த்திக் ப்ரோ, ப்ரோ தளபதி 69 டைரக்டர் தெரியுமா ப்ரோ? ஃபிக்ஸா இருக்கா? இல்ல இன்னும் முடிவு பண்ணல. கோட் ஷூட்டிங் முடிய போதானா, இல்ல அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? முடிய போகுது, அடுத்த மாசம் முடிஞ்சிடும். ரிலீஸ்னா ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட். இந்த ஜோஷுவா ரிலீஸ் பண்றது காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னாலதான் இவரு ரிலீஸ் பண்றாரு. இவ்வளவு நாள் பண்ணாம இருக்கிற ஏதோ ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதாச்சும் படத்தை கூட கிளாஸ் வர வாய்ப்பு இருக்கா? நான் கோட்டு அது தெரியலையே, வரலாம் தெரியல. இந்த படம் மற்ற படம்லாம் அனௌன்ஸ் பண்ணாதான் தெரியும்.
கார்த்தி லைக்கால யாராவது இருந்தா கேளுங்க கார்த்தி. ஏன் கார்த்தி இப்படி பண்றாங்க அந்த விடாமுயற்சிக்கு மட்டும்? இவங்க வந்து ஆக்சுவலி என்ன ஒரு இது லைக்கால கேட்டு நியூஸ் சொல்லுங்க. இது யாரு இப்ப நான் மகிழ் திருமணியா கேட்கணும்? யாரு கார்த்தி ப்ரொடியூசர்? யாரை கேட்கணும்னு இன்னும் தெரியாம வந்துட்டு இருக்கீங்களா நீங்க? யார் ப்ரொடியூசர் நீங்க சொல்லுங்க. சரி ஓகே. ஏன் வலிமைக்கு இப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு? வலிமை வந்து பேண்டமிக் டைம்யா, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? இது வந்து வேணுக்கிட்டே வந்து வேட்டைன்னு வந்து ஒரு கிளிம்ஸ் விடுறீங்க. அந்த லெவலுக்கு நீங்க வந்து ரஜினியை வந்து ப்ளீஸ் பண்ண தெரியுது. லால் சலாமும் அவங்க வந்து பொண்ணுக்காக பண்ண தெரியுது. ஓகே ஓகே ரஜினி பண்றீங்க. ஓகே என்ன ஓகே எனக்கு புரியல. ஓகேனா நீங்க ஒரு கிளிம்ஸ் பண்ண தெரியுது, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பண்ண தெரியல, ஒரு இது பண்ண தெரியல. என்ன ஒரு ப்ரொடக்ஷன்? சரி இப்ப அஜித் வந்து லைக்காட்ட ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதெல்லாம் ஒண்ணு முடியாது. நான் ஏன் ஓடும்? இப்ப வேட்டையில வந்து ரஜினி சொல்லியிருப்பாரு அஜித் சார் நீங்க போன் அவர் தலையிட மாட்டாருங்க, இவர் தலையிடுறாரு. அதான் ராபின்சன் ப்ரோ இவங்களா ப்ரோ எடுத்து வச்சுட்டு விடாம இருக்காங்க. அது புரியுது உங்களுக்கு? அவர் தலையிட மாட்டாரு. இல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஓகே அப்படின்றவாரு ரஜினி. இவர் வந்து இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன், நான் சொல்லும் போது விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதான் தேசம். நீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த பேசுறதுலாம் வந்து பாதி உண்மைதாங்க. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவர் டைரக்டர்ல வந்து ப்ரொடியூசர் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் தான் பண்றாரு. ஆமா ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர் தான் ஃபிக்ஸ் பண்றாரு. அதுக்கும் வந்து இது ஹீரோட ஏன் சரி ஓகே அப்புறம் ஏன் அஜித் வந்து நடிக்கிறாரு சொல்லுங்க? அஜித் சொன்னா கேட்க மாட்டாங்களா யாராவது? என்ன பேசுறீங்க ராபின்சன்? நீங்க சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து தப்ப எல்லாம் தூக்கி அடுத்த இப்ப வேட்டைன் வந்து ரஜினி சார் வந்து சரி ஓகே இந்த டைம்ல விடுங்க அப்பதான் இதா இருக்கும்னு அவரு சொன்னதுனால பண்ணிருக்காரு. ரஜினி அப்படிதான் சொல்லவே மாட்டாருங்க. ரஜினி அப்படியே சொல்ல மாட்டாரு. சார் ஃபர்ஸ்ட்ல கூடுறோம், சரி ஓகே விடுங்க. ராபின்சன் இந்த படத்துக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? இதுதான் கேட்பாங்க. அதிகபட்சம் என்ன கேட்பாங்க தெரியுமா? அதிகபட்சம் என்ன கேட்பாங்கன்னா நல்ல நாள் 10 விடுங்க. சினிமால எல்லாரும் அது எல்லாரும் பண்றதுதான். மிஞ்சி போனா நல்ல நாள் கேட்பாங்க. ஓகே விட்டுருங்க, விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் ஆகுதா விட்டுருங்க, தாராளமா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கா பண்ணிக்கோங்கன்னு. ஆனா நீங்க எல்லாத்தையுமே காரணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா அது பண்றது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அப்ப நீங்க சொல்றது வந்து ஹீரோவோட அப்ரூவல் இல்லாம ஹீரோ வெயிட் பண்ணுங்க சொன்னதுனால ஃபர்ஸ்ட் லுக்கும் விடாம இருக்காங்க. இதுவே புரியலையா? இத்தனை வருஷமா புரியலையா? அது கம்பேர் பண்ண கூடாது. ஒரு படத்துக்கு தான் இப்படி ஆகுதா? அந்த ஹீரோட போட்டோ மட்டும் வருது. போட்டோ மட்டும் எப்படி வருது? எப்படி வருது? போட்டோ மட்டும் எப்படி வருது? போட்டோ ஓகே போட்டோ வந்து எப்படி வருது? எங்கேயோ ஜார்ஜியாலயோ எடுக்கிற போட்டோ எல்லாம் வருது. ஏன் வருது? எப்படி வருது? அதெல்லாம் மட்டும் வருது, இது ஏன் வரல? அப்ப நீங்க விரும்புறீங்க. இங்க பாருங்க, நீங்க விரும்புறது என்னன்னா இந்த போட்டோவை மட்டும் தான் வரணும். எங்களுக்கு விடாமுயற்சியோட நீ கேட்ட கேள்வி ஓகே அது நம்ம வந்து நீ கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். அது புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். இன்னுமே வந்து இன்னும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இல்ல நீ வந்து வலிமை கம்பேர் பண்ற, அது இல்லன்னு சொல்றவன். அதுக்குதான் வலிமை இல்ல, எல்லா படத்துக்கும் தான் நடக்குது. இங்க விவேகம்க்கு இது நடந்துச்சுங்க. ராபின்சன் விவேகம் எல்லா படத்துக்குமே அவர் சொல்றதுதான் நடக்குது. இது என்ன இந்த ஊருக்கு தெரிஞ்ச உண்மைதான். அது ஒரு விட வேண்டாம், இது வேண்டாம் அவரு சொல்லுவாரு. அந்த டைம் அது வரைக்கும் விடுங்க. ஆமா அது மாதிரி சொல்றாரு. ஆமா பின்ன வேற அப்படி சொல்றாங்களான்னு அப்படி இதான் உண்மை. பர்சனல் ஓகே அதை பத்தி நம்ம கரெக்ட் தான். அதை பத்தி நம்ம கமெண்டே இல்ல, அது உண்மைதான். அது நான் வந்து படம் அப்டேட் தான் கேக்குறேன். நான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி பண்றாங்கன்னு நினைச்சிருக்கேன். ராபின்சன் இது ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இது பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வந்த படம் ப்ரொடக்ஷன் என்ன ப்ரோ? ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ வந்து அவர் சொன்னா அது பண்ணி தான் ஆவாங்க. இப்போ STR 48க்கு வந்து இந்த டைட்டிலே வைக்கல. STR 48க்கு என் பர்த்டேக்கு வந்து போட்டாங்க ஒரு போஸ்டர், ஃபேன் மேன் மாதிரி தான் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? சிம்பு பர்த்டே. சிம்பு சொல்லியிருப்பாரு ஏதோ ஒன்று போடுங்க, ஃபேன்ஸ் எல்லாம் அப்டேட் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா சரி ஓகே STR 48ன்னு ஒரு அப்டேட் போடுறாங்க. ஹீரோவை ப்ளீஸ் பண்றதாங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. அது புரியவே இல்லையா உங்களுக்கு? அப்ப அந்த ஹீரோவே உங்களெல்லாம் அவாய்ட் பண்றாருன்னு சொல்ல அப்படியே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. ஹீரோவை அன்னைக்கு நீ ஆக்சுவலி கோபி பேசுறப்பதான்
ஏன் ஹீரோ என்ன தப்பே பண்ணுவான்? அது ஓகே தான், அவரு ஒரு மனுஷன் தானே, பின்ன என்ன அவரு என்ன கடவுளா? அது ஒரு என்ன தனிப்பட்ட காரியம் வேற. ஆமா இல்ல ராபின்சன் ப்ரோ, தொடர்ச்சியா எந்த படம் யாரு ப்ரொடியூஸ் பண்ணாலும் பேரு வீல ஸ்டார்ட் ஆகும் போதே தெரிய வேணாமா? என்ன ராபின்சன் ப்ரோ? இல்ல ராபின்சன் எது எப்படி இந்த ப்ரொடக்ஷன் மட்டும் குறை சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கெல்லாம் வந்து வேற ப்ரொடக்ஷன் தான், அதுக்கு இப்படி ஆகலையா? விஜய் ஃபேன் இன்னும் வன்மமா இருக்கிற பார்த்து இந்த டார்கெட்டை பார்த்தா தெரியுது. ஏங்க என்னங்க வன்மம்? உண்மை ஃபேக்ட் தாங்க இது. இதுக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணாத படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகலையா? யோ லைக்கா ப்ரொடக்ஷன் இதையே சொல்லிட்டு இருக்கேன் நானு. அஜித் படம் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணாத படத்துக்கு இந்த மாதிரி வந்து அப்டேட்டே வராம இருந்தது இல்லையான்னு நான் கேக்குறேன். அப்ப அந்த டைம் வேற ஏதாவது கோவிட் இஷ்யூ இருந்திருக்கலாம். ஏங்க எல்லா படத்துக்கும் இப்படிதான் நேர்கொண்ட பார்வை வேற. போனி கபூர் பண்ணது என்ன கார்த்தி? இது போனி கபூர் பண்ணது தானே 3 படமும் கார்த்தி. இல்ல ராபின்சன் ப்ரோ, யார் பண்ணாலும் பேரு வீல வைக்கணும்னு சொல்றாங்க. எல்லா படமும் அஜித் பண்ணதுதான். அடுத்தது வந்து மார்க் ஆண்டனி டைரக்டர் பண்றாரு, வீலிய வரப்போகுது. அந்த வி சென்டிமெண்ட் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த வி சென்டிமெண்ட்ல பண்றது, தலைக்கு டை அடிக்க மாட்டேன்னு பண்றது, இதெல்லாம் அவரு தாங்க பண்றாரு. ஏங்க எதுவும் புரிஞ்சுக்காம. வியாழக்கிழமை சென்டிமெண்ட் சாய் சாய் வியாழக்கிழமை புதன்கிழமையா மாத்தி விட்டாங்க. துணிவுல வந்து புதன்கிழமையா மாத்தி விட்டாங்க. அது அந்த சென்டிமெண்ட்டை மாத்தி தான் மொக்கம் வாங்கிட்டாங்க புதன்கிழமை. சினிமா ஒரு வியாபாரம் தான் கார்த்தி, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க தான் திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் எல்லாத்தையும் கலைச்சு விட்டாரு. உங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல, அப்புறம் இதை மட்டும் யோசிப்பாரா? ஆக்சுவலி திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் நீங்களே சொல்லுவீங்க. கொடுவாவே என்ன பிளாக் பண்ணிட்டான். அது வேற, அவன் கருத்து வேற, என் கருத்து வேற. எனக்கு வந்து அவனோட ஒரு ஏஜ் மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அது மாதிரிலாம் தடம் தான் வந்திருக்கோம். பட் ஒரு கட்டத்துல நான் எதுக்கு அப்படின்னு பண்ணணும்? இப்ப வந்து அஜித்தை போனை தள்ளி விட்டாரா, நான் எதுக்கு அஜித்தை வந்து பெர்மிஷன் இல்லாம நான் போட்டோ எடுக்குன்னு நினைப்பேன். அஜித் இல்ல, யாரா இருந்தாலும், விஜய் இருந்தாலும் எல்லாரும், அது ஒருத்தரோட இது ஒன்னு பிரைவசியில போவாதுன்னு நான் நினைப்பேன். கேட்டு நான் போட்டோ எடுக்கிறேன், அது மாதிரிதான் ஒருத்தரோட இது. நம்ம அது உங்க பிரச்சனை ராபின்சன், உங்க பிரச்சனை அது. நீங்களா ஒருத்தரை கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களா வந்து அவர் அப்படிதான் இவர் இப்படிதான் அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டு ஒருத்தருடைய கேரக்டரை வந்து நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. இங்க பிரச்சனையே அதுதான். அது கிடையாது, யாருக்குமே அது கிடையாது. அது ஹீரோவா இருக்கட்டும், பொலிட்டிஷியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். இன்னைக்கு நான் பேசுறதுதான் என் கேரக்டரா? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்களா வந்து அவரு அப்படி பண்ணுவாருங்க. என்ன கூட வந்து பார்த்த மாதிரி பேசுவீங்க. இன்னும் வருஷத்துக்கு 2 மணி நேரம் பார்ப்பீங்க மிஞ்சி போனா. அந்த 2 மணி நேரம் படத்துலயுமே அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இருப்பாங்க. அதுவும் ஆக்டிங் தான். அந்த ஆக்டிங் மட்டும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, அவர் அப்படிதான் அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு சோசியல் மீடியால எவனோ போடுறது, நியூஸ் சேனல்ல ஏதோ ஒண்ணு சொல்றது, இந்த யூடியூப்ல எவனோ சொல்றது. ஓட்டு போட வந்தப்போ கியூல நின்னதை வச்செல்லாம் அவர் கேரக்டர் சொல்லுவாங்க ப்ரோ. அவர் கரெக்டா நின்னு அதுதான் சொல்றேனே. அது வந்து உங்களோட தப்பான பார்த்து முடிவு பண்ணிக்கிறீங்க. இப்ப நம்ம வந்து பப்ளிசிட்டியே விரும்ப மாட்டாரும்பீங்க, பப்ளிசிட்டியே விரும்பாத ஒரே நடிகர்ம்பீங்க. ஆனா அவரோட போட்டோ தான் அதிகமா வருது. பப்ளிசிட்டி விரும்பாத ஒரு போட்டோ வரும், ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டான், ஆனா போட்டோ வரும். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அதுதாங்க உண்மை. நீங்க அதை கிரியேட் பண்ணதானே இதெல்லாம். அவர் ஆடியோ லான்ச்சே இல்லாம வந்து நாங்க இது எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு, எதுவுமே மாத்த முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இருக்கு கட்டமைப்பு. ஒரு படம் வந்து ப்ரமோட் பெஸ்ட் ஃபிலிம் ப்ரமோட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லிட்டு நீங்களே போய் தலைகீழா குதிப்பீங்க. இல்ல தலைகீழ அஜித் குதிச்சாரா? நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க அஜித் வந்து ஒரு படத்தை வந்து தலையில அன்னைக்கு லைக் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் படம் தானே இது. அஜித் குதிச்சாரா? ராபின்சன் என்னைக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. என்னைக்கு வந்து நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா திருநெல்வேலியில பேனர் வைப்பாங்க. அந்த பேனர் வந்து என்னைக்காவது நீங்க இல்ல, ஐயோ நான் கேட்கல, தப்பா கேட்கல. என்னைக்காவது நீங்க சொன்ன ஸ்டாண்ட்ல இருந்திருக்கீங்களா? நீங்களா ஒரு ஸ்டாண்டை கற்பனை பண்ணிக்குவீங்க, நீங்களே ஒரு விஷயத்தை யோசிக்குவீங்க. ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா ப்ரொமோட் பண்ணுவீங்க. ப்ரொமோஷன்ன்றது ஆடியோ லான்ச்னு நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இல்ல ப்ரொமோஷன்ன்றதே ஆடியோ லான்ச்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆடியோ லான்ச்ன்றது ஒரு ப்ரொமோஷன் வச்சிட்டு இருப்பீங்க. ஆனா போய் போஸ்ட் போடும்போது நீங்க பண்ணீங்க, நீங்க அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து அதுதான் ராபின்சன், அதுதான் ராபின்சன்.
ப்ரொமோஷன் பண்றது அதுதான் பிரச்சனையா, ராமச்சந்திரன். பண்ணாதது கார்பரேட்டுக்கு படம் பிரச்சனையா? இல்ல கார்பரேட்டுக்கு படம் நடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்லுவீங்க, லைக்கால போய் படம் நடிப்பீங்க. கார்பரேட் போய் படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்லுவீங்க, லைக்கால போய் படம் நடிப்பீங்க. ஜீக்கு நடிப்பீங்க. சன் கார்த்தி பிக்சர்ஸ்ல எனக்கு அடுத்து வந்து நடிக்க போறாரு, அஜித் சீரியல் மூவி நடிப்பாரு. பிடிக்கும் கார்த்தி. நம்ம வந்து நீங்க கடவுளோ நீங்க எப்பயுமே அவர் இல்ல தப்பு பண்ணாலும் அப்படி தப்பு தான் நீங்க சொல்லுவோம். பட் ஆனா அப்படிதாங்க இது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்களோட இருக்கீங்க பிரைவசி நீங்க. கார்த்தி. நீங்க எப்படி வந்து நீங்க வந்து நீங்க போன இது எந்த இல்ல இல்ல எலெக்ஷன் இல்ல எந்த இஷ்யூனாலும் அவங்க இல்ல பிரைவசி. நீங்க போய் நம்ம என்ன தெரியுமா, நீ வீட்டுல பாக்குற மாதிரி எப்பவுமே விஜய்க்கு பாக்குற மாதிரி அஜித் பார்க்க நான் தேவையில்ல. அப்படி பார்க்கவே இல்லையே, நான் யாரையுமே பார்க்கலையே. நீங்க மட்டும் தான் போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். நான் யாரையா பார்த்துருக்கேன்னா, எனக்கு விஜய் மேலே விமர்சனம் இருக்கு, அஜித் மேலே இருக்கு, ரஜினி மேலே இருக்கு, எல்லாருமே இருக்கு, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு என்னன்னா, ஒருத்தர் மேல வந்து பெரிய பிம்பம் இருக்கு இல்லையா, ஒரு புனித பிம்பம் இருக்குல்ல, அந்த புனித பிம்பம் பிம்பம் எதுக்குன்ற என்ன புனித பிம்பம் என்ன இருக்கு கார்த்தி? என்ன கார்த்தி இது? ஏங்க அப்படிலாம் கேட்டா இல்ல, இல்ல எல்லாரும் இல்ல மாறிட்டு போடுவீங்களே, இருக்காங்க. அவரு எக்ஸ்ட்ரா அப்படிங்க, கரிக்குலர் அவர் ஆக்டிவிட்டிஸ் இப்படிங்க போடுவீங்களே, பேசலாம். துப்பாக்கி சுடுதல், அந்த ஹெலிகாப்டர் மாதிரி ஓட்டுதல், ஏங்க பேசுறீங்க? பிரியாணி செய்தல். அது ஏன் அது பிரியாணி அது அதை யாரும் வந்து இல்லைங்க, நீங்களா பிரியாணில மங்காத்தாலே இது முடிஞ்சிருச்சு. ஏங்க இது எல்லாமே ப்ரொமோட்டட் பெருமணி இத ராம்சன், இது எல்லாமே ப்ரொமோட்டட், அவ்வளவுதான். இது எல்லாமே ப்ரொமோட் பண்ண விஷயம்தான். இது எல்லாத்துக்குமே ஆர்ஜின் பி எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் ரைஃபிள் ஷூட்டிங் போறாரு அப்படின்னா அந்த போட்டோவே எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்தா வந்திருக்கும், அவருடைய அவங்களுடைய சைட்ல இருந்தா வந்திருக்கும். அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு இந்த விஜய் வந்து என்ன நடக்குதுன்னு இதெல்லாம் ரொம்ப நாளா நடக்குதுங்க ராபின்சன். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பில்லா வந்த டைம்ல வந்து அவர் வந்து F1 கார் ரேசரு அப்படி இப்படின்னு உருட்டினீங்க. இப்ப தெரியும் கார் ரேசருங்கிறதே மறந்துட்டு பைக் ரேசருங்கிறீங்க. இரியா அஜித் வந்து சென்னையில எத்தனை ட்ராக் ஓட்டி இருக்காரு நீ சொல்லு பாப்போம். எத்தனைல வின் பண்ணிருக்காரு? ஓட்டுறது யாரு வேணாலும் ஓட்டலாம். என்ன சொல்லு, காசு இருந்தா காசு இருந்து கார் இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டலாங்க. நீ வந்து பேசக்கூடாது. எத்தனைல ஓட்டுறதுக்கு எவ்வளவு நாலேஜ் ஸ்பீட் தெரியுமா உனக்கு? அப்பலாம் பேசக்கூடாது. இல்ல உங்க பிரச்சனை சினிமா தாண்டி போலி பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப ஒரு போலியான ஒரு பிம்பத்தை, அவர் அப்படி இவர் இப்படி இவர் இப்படி ஃபேக் நியூஸ் எப்படின்னா டைரக்டா ஸ்ப்ரெட் பண்ணாம அங்கங்க கொடுத்து எவனோ ஒருத்தன் சொல்ல வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறீங்க. பேசுங்க, இல்லைன்னா இருக்கு. ஏன் விஜயை பத்தி எவ்வளவு விமர்சனம் நான் பண்ணிருக்கேன்? நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கா விஜயை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிருக்கேன். விஜய் வந்து பேசுறது எனக்கு விஜய் அரசியலை பத்தி எவ்வளவு விமர்சனம் நம்ம பேசுவோம், ஒரு 6 மாசம் பேசுவோம். ஆமா, இது ஏங்க இது எல்லாத்தையும் தான் பேசுவோம். அதே மாதிரிதான் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நீங்க வந்து இத பண்றீங்க, இது தெரிஞ்சு வச்சு அதை விட்டுட்டு போங்கன்ற தப்புதான். பட் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, அவர் வந்து இந்த யாத்திரையில போனாரு, வீடியோ எடுத்தீங்க, ஓகே, அவர் பர்சனல் பண்றீங்க, அதெல்லாம் ஒருத்தரோட பிரைவேட். இப்ப நம்ம சிவகுமார வந்து நம்ம வந்து கேலியா பண்ணி தட்டி விட்டு பேசணும். பட் அவரோட பர்சனல பார்க்கும்போது நீங்க வந்து பிரைவசி இல்லாம எடுக்கிறது ஒரு தப்பு தானே கார்த்தி? நீங்க செலிபிரிட்டி வாட்டவர், நம்ம சிவகுமார் எத்தனை பேர் அது தப்பு சரின்றதெல்லாம் இங்க பேச்சு கிடையாது. அதை விட்டுரு, அந்த மேட்டர் விட்டுரு. நான் அதை பத்தி சொன்னா இல்ல ராபின்சன் ப்ரோ, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இது மாதிரி வந்து ஏன் இதாக மாட்டேங்குது, அதுக்கான ரீசன் எல்லாத்தையும் அது சொல்லிட்டாரு. ஆனாலும் நீங்க வந்து இல்ல அஜித்னால எல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொல்லனாலதான் இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட். இல்ல இப்ப கார்த்தி என்ன சொல்ல வர்றாரு, அஜித்தோட அப்ரூவல் இல்லாம ஃபர்ஸ்ட் லுக் விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. சரி, ஓகே, அத முடிச்சிடும், அவ்வளவுதான், விட்டுருங்க. அதுவே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இத்தனை வருஷமா? ஏங்க ராபின்சன், நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. எத்தனை வின் பண்ணாருன்னு கேட்டேன். நானும் ரொம்ப நாளா கேட்டிருக்கேன், யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கூகுள்ல போய் தேடுப்போம். நீங்க சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லுவேன்? நீங்க தாங்க சொன்னீங்க. நீங்க அதாவது ராபின்சன் அதாவது இந்த போலி பிம்பம் வந்து நிக்குங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் நிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னையா திரும்ப இதே வந்து உருட்டுறாங்களே, இது உருட்டா இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் இட்ஸ் கன்ஃபார்ம்டு இது உருட்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க மக்கள் மைண்ட் செட் ஆயிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, அந்த பழைய உருட்டி இன்னும் உருட்டிட்டு இருக்கீங்க. அதான் பிரச்சனை. அது பண்ணாதீங்க. அப்பப்ப ஆடியன்ஸ் எப்படி அப்டேட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் அப்டேட் ஆயிடணும். இன்னைக்கு அதை உருட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேஸுக்கு உருட்ட முடியாது எல்லாரும். அது மட்டுமே புரியுது. அன்னைக்கு இப்படிதான் சொல்றீங்க, நீங்க வந்து இங்க சண்டைக்கு வர மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து திமுக கூட சண்டைக்கு போயிட்டாங்க. பெருக்கு தாருக்கு இப்ப டைவர்ட் பண்றாங்களா? நான் விஜய் ஃபேனே கிடையாது. நான் இங்க இருக்கிறவங்க வந்திருக்காங்களா இல்லையா?
எதுக்கு வந்திருக்காங்க? எங்க சண்டைக்கு வரலீங்க, கேள்வி கேக்குறேங்க, பதில் முடிஞ்சா ஐயோ சொல்லுங்க. பெரிய உத்தமர் அப்படியே நீ 100% விஜய் ஃபேன் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா ஆமாங்க, ஏன் ஃபேனா இருந்தா கேள்வி கேட்க கூடாதா? ஏங்க நீங்க ஒரு உருட்டு உருட்டுறப்ப வந்து கேள்வி கேக்குறோம்ல. ஏதோ ஒரு நாட்டோட இளவரசி வந்து படம் பார்த்தாரு, நீ என்ன நினைச்சிட்டு படம் பார்த்து இருக்க? முடிச்சுட்டு பல்கா சிடி ரேஸ்னா கேட்டாரு. என்ன குருவி மாதிரி ஒயர் இழுத்துட்டு போறது ரேஸ் நினைச்சிட்டு இருக்கியா நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு இல்ல இருக்க? ராபின்சன் ப்ரூனே இப்ப ப்ரூ அலிஷா ப்ரூனே என்ன எல்லாம் அலிஷா செல்ல அப்துல்லான்னு விட்டுருக்கீங்க. ஒருத்தவங்க இல்ல ராபின்சன் அலிஷா அப்துல்லான்னு ஒருத்தவங்க இருக்காங்க பிஜேபில. அவங்க அஜித்தை ரேஸுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. ரேஸுக்கு ஏன் வாங்க அஜித் போக கூப்பிட்டாங்க. மாட்டாரு? இல்ல விக்னேஷ், நீ இன்னும் சென்னையில இருக்கியா? நீ அலிஷா அப்துல்லாவோட அவங்க அப்பா விக்னேஷ் வந்து விக்னேஷ் தப்பு அமிர்தாஞ்சன்ல தப்பு. இருந்தாரு. அவரு எத்தனை ரேஸ் அவர் பாத்திருக்க நீ? ஏங்க அவர் வந்து சென்னை கார் பேக்ல எத்தனை கார் ரேஸ் நீ ரேஸ்ல இருந்து பாத்திருக்க பைக் நீ? ரைடரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாருங்க. இப்ப வந்து பைக் இதுக்கு தான் அவர் யோ கூப்பிடணும். சும்மா டேய் களத்தல் தெரியாம பேசாத நீ சும்மா. ப்ரோ அலிஷா அப்துல்லாவோட அவங்க அப்பா அமிர்தாஞ்சன்ல ஹெட்டா இருந்தாங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட் இந்தியால இருந்தாங்க. வந்து எத்தனை ரேஸ் நீ பாத்திருக்க? அவங்க டிடிவியா இவங்க அறிவன யார் இந்த டிடிவி வாசனை கூப்பிட்டாங்க, அஜித்தை கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு. அஜித் இல்ல இல்ல அவங்களுக்கு அஜித் ஒரு இன்டர்வியூ சொன்னாங்க, ஃப்ரெண்ட்லியா அஜித் கூட ஓட்டணும்னு சொன்னாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வேணா வீடியோ லிங்க் எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன். இருங்க. டிடிவி வாசன் என்ன கேட்க வந்தா எதுக்கு இது திருப்பி ஏங்க இருக்கு? ராபின்சன் ஏன் இல்ல ராபின்சன் ஏதோ குருவி படம்னு பேசுறீங்களே நீங்க. ஒரு டார்கெரியன் ஒரு செகண்ட் ஏரியா ஒரு செகண்ட் ஏரியா ஏய் டார்கெரியன் ஒரு செகண்ட் ஏய் ராபின்சன் ஒரு செகண்ட் ராபின்சன் அவருக்கு கமல் கூட தான் பிடிக்கும். உடனே எதுக்கு அவன் விஜய் ஃபேன் பிராண்ட் பண்ணி விஜய பத்தி இப்ப இழுத்து பேசிட்டு இருக்க? யாராவது விஜய பத்தி பேசுறாங்க? மண்டை அறுக்கணும், ஹரிஷ் மண்டை அறுத்து மூளை எடுத்து மூளை ஃப்ரை பண்ணி தான் பிடிக்கும் அவனுக்கு. என்ன பண்றது? அது சரியா, அது ஏன் விஜய இழுத்துக்கிட்டு இருக்க? விஜய் என்னயா பண்ணாரு? அவன் கேக்குற கேள்விக்கு பதில் இருந்தா பதில் சொல்லியா, அதை விட்டுட்டு விஜய தேவையில்லாம பதில் சொல்லு. பதில் இருந்தா சொல்லு. என்னப்ப சும்மா எப்படி கத்திட்டே இருக்க கூடாது. அதுதான் கார் ரேஸ் ஓட்டுனாருங்கிறீங்க. எவ்வளவு வின் இப்ப பண்ணாரு கேட்டா விஜய் இல்ல நான் என்ன சொல்றேன் ராபின்சன், ஓகே இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு, இதுக்கப்புறமே இந்த ரீல ஓட்டாதீங்க திரும்ப திரும்ப. ஏங்க அதெல்லாம் பழைய ரீலுங்க, தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான், அதை விட்டாச்சு. நாங்க வந்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம், நாங்க ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம், நாங்க வந்து இந்த உருட்டெல்லாம் யாராவது அஜித் சார பத்தி எப்பயோ வரப்போற இந்தியன் டூவோட ஃபர்ஸ்ட் லுக் வருது, டீசர் வருது, எல்லாம் வருது, வேட்டையன் படத்து வருது, எல்லாம் வருது. அப்ப இந்த படத்தை மட்டும் ஏன் வரலன்னு கேட்டா லைக்கா ஓடல. ஏன் லைக்கா ஓடாம? லைக்கா பைத்தியமா? யாராவது அஜித் சார பத்தி இங்க பேசினாங்களா? ஏன் எடுத்துட்டு வந்து நீயே அடி வாங்குவ? நீயே ஒரு டாபிக் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது இப்ப தப்பு சொன்னாங்களா? யாரும் அடிக்கல, ஜெனரலா கேட்கறோம். ஒரு ப்ரொடக்ஷன் இப்படி யாரு? நீதான்டா. சாரி ப்ரோ, நீங்க தான் எடுத்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ராபின்சன் அதே மாதிரி நானும் கார்பரேட் இல்ல ராம்சன் ஒருவேளை இருக்கலாம். கார்பரேட்டுக்கு படம் நடிக்காத ஒரே ஹீரோன்னு சொல்லி உருட்டுனீங்களே, அதுக்கப்புறம் உருட்டுனதுக்கு அப்புறம் லைக்கால படம் நடிச்சனால ஒருவேளை லைக்கா வந்து ஃபர்ஸ்ட் லுக்லாம் விடாம வேணுன்னு இதுக்கு முன்னால இப்படி பேசிருக்கீங்களே, உங்களை வச்சு சேராம பண்ணலாம். ஒருவேளை லைக்கா மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, நீ முன்னாள் இல்ல இப்ப இருக்கிற கரண்ட் விஜய் ஃபேன் தான் அப்படிதான் பேசுற. நீ அப்படிதான் கார்த்தி ப்ரோ. இப்ப விஜய் ஏங்க நான் வந்து நான் முந்த நேரத்துல வந்து விஜய் தாவை கேவலாம் பத்தி பேசியிருக்கேன். யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க விஜய் ஃபேன் அப்படிதானா ராபின்சன்? இல்ல கார்த்தி ப்ரோ, யாரு கேள்வி கேட்டாலும் நீ விஜய் ஃபேன். ரேஸ் பக்கம் திருப்புறீங்க என்ன கார்த்தி? சம்பந்தம் இல்லாம. சரி ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? கேட்கவே இல்லையா? அப்ரூவல் இல்லாம நீங்க தாங்க சொன்னீங்க அவர் சென்னையில எத்தனை ரேஸ் ஓட்டுனாரு தெரியுமா? நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க இல்லையா? அவரு உண்மையாவே ரேஸ் எல்லாம் ஓட்டிருக்காரு, ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காருல, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம்ல ப்ரோ. தெரியாம ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன், தேவையில்லாத இது பண்ணா பேசுவேன். அப்புறம் எதுக்கு நீ பேசாம இருந்தாலே போதுயா. அதனால என்னப்ப ராமின்சன், அதனால என்னப்ப அதனால போ சர்டிபிகேட் வேணா கொடுத்துடலாமா? என்ன ராபின்சன் அஜித் பானுக்கு விஜய் பானுக்கு வந்து சண்டை எடுத்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு டார்கெட் கமல் ஃபேன் ஹரி சொல்லுது, எனக்கே தெரியும். ராமின்சன் எத்தனை நாளைக்கு உருட்டிட்டே இருக்க முடியும்? நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல தெரியும்ல உண்மை எல்லாருக்கும், அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான்.
இது கார்த்தி நம்மளுக்கு வந்து கடவுள் இந்த வர்ஷிப் அப்படிலாம் இல்ல, படம் ரிலேட்டடா அப்டேட் தான் கேக்குறோம். புரியுதா? கடவுளே அவர்தாங்க. படம் ரிலேட்டட் அப்டேட் தான் நான் சொல்றேன். இல்ல அவரு ராபின்சன் ப்ரோ, சொன்னாதான் வரும்னு சொல்றேன். திருச்சிக்கு அந்த பக்கம் இன்னமும் அஜித்தை வந்து தேவரும் நம்பிட்டு இருக்கானுங்க ப்ரோ உங்க ஃபேன்ஸ். எப்பா நீ வேற விஜய் ஃபேன், விஜய் டிபி வச்சுக்கிட்டு ஏதாவது இழுத்து விடாதப்பா, அமைதியா இருப்பா, நீ வேலையை பாருப்பா. தேவர் கேஸ்ட் எல்லாம் போவாத, ஏகப்பட்டது இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இங்க இருக்கிற கேக்குறவங்களே ஏகப்பட்ட ப்ரோ பிஏபிஎல் படிச்ச ஒரு லாயர் பையன் ஆர்கியூ பண்றான், அவன வேணா நான் கூட்டி வந்து பேச வைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல. நம்பிட்டு போனாங்க அப்படிங்க. இந்த ஆர்கே சுரேஷ்னு ஒரு ஆள் வந்து படத்திலேயே வச்சிருக்காரு, பில்லா பட்டின படத்திலேயே. அது ஏங்க நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இப்படிதான் வந்து நம்ம வந்து லூசத்தனமா என்னத்தையாவது ஒண்ணு பேசுவோம், பேசிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. எங்க தலை சிங்கம்னு பாட்டு வச்சீங்களேங்க ராபின்சன். அவரே ஜெயில தான் இருக்காரு. அதுக்கு நாங்க அவர் படத்தே பார்க்க மாட்டோம், நீங்க வச்சீங்கன்னா நாங்க எதுக்கு பார்க்க போறோம்? மெர்சல் கூட கிளாஸ் அவர் 500 கோடி 600 கோடி ட்வீட் போட்டப்ப ரீட்வீட் பண்ணதால இல்ல, அவர் பிஜேபில காசு எடுத்தப்பதான் ரீட்வீட் பண்ணோம். ஆமா ஆமா சரி, அவர் பிஜேபி. அதை விடு ராபின்சன், நீ என்ன சூரியனோட நிக்கிற மாதிரி போட்டோ போட்டுருக்க? மனோபாலா ஃபேன்ஸ் தானே நீங்க? மனோபாலா ஃபேன்ஸ் தானே நீங்க? யோ ராபின்சன், அதை விடியா, சூரியனோட நிக்கிற மாதிரி போட்டோ போட்டிருக்க, உதிக்குதா அஸ்தமிக்குதா, என்ன மேட்ரு? 2026 தெரியும் ஹரிஷ். இப்போ என்ன நம்ம அத சொல்லியா? சூரியன் மறையதான் போது. ராபின்சன் உங்ககிட்ட தான் பேசணும்னு அன்னைக்கு அறிக்கையில வந்துட்டு ஜோசப் விஜய் காணும்னு சொன்னது நீங்க தானே? ஜோசப் விஜய் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஜோசப் விஜய் சொல்லியிருக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். எவ்வளவு நாள் சொன்னது அதை சொல்லியிருக்கலாம் தான் சொன்னேன். சொல்லியிருந்தாரு, அவர் சொல்லவே இல்லையே. அவர் ஜோசப் எந்த அறிக்கையும் இல்லையே. எச்ராஜா சொன்னது மெர்சல் வரைக்கும் இல்ல, எப்பயுமே விஜயோட பேரு ஜோசப் விஜய் தானே. கருணாநிதியோட பேர் என்ன? கருணாநிதியோட பேர் என்ன? ஜி நீங்க பாலிடிக்ஸ் வந்தீங்கன்னா என்ன மாதிரி இல்ல 10,000 பேர் வருவாங்க உங்களுக்கு அடிக்க, புரியுதா? எல்லாத்தையும் 20,000 பேர் கூட வரட்டும். நீங்க தட்சிணாமூர்த்தின்னு பேரை சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஏன் தட்சிணாமூர்த்தின்னு பேர் வைக்காம கருணாநிதின்னு வச்சீங்க? நாங்க கர்நாடகால வந்திருக்கோம், அங்கிருந்து வந்திருக்கோம், என்ன வேணா சொல்லிக்கலாம். அதெல்லாம் யாருமே சொல்லல, என்னையா நீயா எழுதுற? இல்ல நீ சொல்லி அதான் இப்ப பாக்குறவன் என்ன, இப்ப எடுக்கிறாங்க பாத்தியா, பழசு எடுக்கிறாங்க பாத்தியா, நான் அன்னைக்கு சொன்னதை எடுக்கிறாங்க பாத்தியா. அப்ப என்ன வரும்போதே ஒரு பாயிண்டோட வர்றது, இது இன்னைக்கு வந்து இத பத்தி பேசணும்னு. இது எதுக்கு நம்ம அந்த பாயிண்டே வேண்டான்னு சொல்லிதான் பாலிடிக்ஸ் பேச வேண்டாம்னு வந்தோம். கார்த்தியும் பேசல. எப்பா நீ பேசின பாயிண்ட்டுக்கு இது பரவாயில்லப்பா. அஜித்தை பத்தி எதுக்கு இல்ல ஆக்சுவலி எதுக்கு நாங்க ஹரிஷ் இவங்க வேட்டைன்னு வந்தப்ப கடுப்பாயிருச்சு ஹரிஷ். என்னன்னா சம்பந்தம் இல்லாம என்னைக்கோ வரப்போட படத்துக்கு நீங்க அப்டேட் குடிக்கிறீங்க. யார் மேல கடுப்பாகணும் அதான் நான் என்ன சொல்றேன், யார் மேல கடுப்பாகணும் நியாயமா உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். உனக்கு அது புரிஞ்சுக்கோ. கரெக்டான டைம்ல வரும் ராபின்சன், நல்லா வரும், மாசா வரும், என்ஜாய் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் தானே வரப்போகுது படமே இந்த வருஷம். ராபின்சன் லிவ் அண்ட் லெட் லிவ் ராபின்சன். ஆனா வாரிசு வரும்போது படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க ராபின்சன். அது ஒரு நாள் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க ராபின்சன். தியேட்டர் அதிகமா வச்சு ரிலீஸ் பண்ணுங்க. லிவ் அண்ட் லெட் லிவ். ராபின்சன் பில்லா பாண்டி பாத்திருக்கீங்களா? நான் எதுக்கு அது பாக்கணும்? பாத்திருக்கீங்களா தான் கேட்டேன், பார்த்தேன் இல்ல. நீ நடிச்ச நீ வந்து அஜித் பேர்ல ஏதோ ஒரு பில்லா பாண்டி நடிச்சா நான் பாப்பேன். அது மாதிரிதான் ஆர்கே சுரேஷ். நான் எனக்கு படம் வந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். உதயநிதி நடிச்சிருந்தா பாத்திருப்பாரு. இல்ல ராபின்சன், நீங்க தான் திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் குரூப் தானே, நீங்க எதுக்கு இப்ப அப்டேட் இல்லன்னு அழுதுட்டு இருக்கீங்க? ஏங்க அவருதாங்க அது. ராஜேஷ் ப்ரோ கம்முன்னு இரு ப்ரோ, நீ அமைதியா இரு ப்ரோ. வேணாம் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, அதுக்கு எவரோ ஒரு கேள்வி கூட கேட்க கூடாதா ப்ரோ? எப்பா நீ என்ன வேணா கேளுங்கப்பா, விடுங்கப்பா, முடிஞ்சு போன பிரச்சனையே. சண்டை தான் போடக்கூடாது. அதுக்கு நீ அவங்க கிட்ட போய் எது பேசாத, நீ நம்ம வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம். நீங்க அதாவது வந்து யாரு நீ எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. இப்ப நீ எனக்கு டவுட்டா இருக்கு, உனக்கு யார்? நீ கமல் ஃபேனா? நீ என்ன யார் ஃபேனா இருந்தா என்னையா? உங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் போட்டியே கிடையாது. அவங்க தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க.
அவங்க திரும்ப எலெக்ஷனுக்கு போயிட்டு 2-3 வருஷம் நடிக்காம இருந்து திரும்ப வந்தா கூட அவங்க தான் ஈஸ்ட் கலெக்ஷனா இருக்க போறாங்க. இல்ல ஏன் கார்த்தி நீ பேசிட்டு அன்னைக்கே இருக்க? சொல்லியாச்சு, விஜய் வந்து அவ எப்ப நடிச்சாலுமே அவருதான் எலெக்ஷன் வருவா, ஐ மீன் டாப் பாக்ஸ் ஆபீஸ்ல வருவாருன்னு அதுவும் நானே கரெக்ட் தான். சொல்லிட்டேன். திருப்பி அப்புறம் வந்து என்ன நீ அப்புறம் அதே என்ன அது தெரிஞ்சிச்சு உண்மைதான். சும்மா விஜய் இடத்தை இல்ல இப்ப நீங்க இன்னொன்னு வந்து அவர் என்ன சொல்றாரு, தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காரு. அவரு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பாரு, அதுவும் ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல கிட்ட தான் வரும். அது இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவோம்? உன் பிரச்சனை என்ன சொல்லு? நீ எதுக்கு சம்பந்தம்லாம் இந்த பாயிண்ட கொண்டு வர? நான் கேட்டது ஒரு அப்டேட். நான் கேட்டேன். ராபின்சன் பொறுமையா இருங்க ராபின்சன். ராபின்சன் அப்டேட்ட பத்தி இல்ல அப்டேட் ஏன் வரலன்னு ரொம்ப சொல்லி நாள் பசியோட கார்த்திக் இருந்து உண்மையை சொன்னதுக்கு ராபின்சன் ப்ரோ ரொம்ப ஒரே நாள் நிமிஷம். பசியோட இருந்து சாப்பிட்டாதான் ராபின்சன் நல்லா இருக்கும். இல்லைங்க கார்த்தி அப்டேட் கொஞ்சம் கரியர் கைடன்ஸ் எல்லாம் போவோம். பாலா வந்திருக்காரு, மீனாட்சி, அவரு படம் திருப்பு. ராபின்சன் அவர் நீங்க அப்டேட் ராபின்சன் ஏன் bro. வரலன்னு கேட்டதுக்கு கார்த்திக் ப்ரோ பதில் சொன்னாரு. அதுக்கு உடனே நீ விஜய் ஃபேன், நீங்க தான் விஜய் உள்ள ப்ரோ உண்மையான காரணமே அஜித் அவரு தான் ப்ரோ. அவரு தான் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ஹேட் பண்றாங்க. அவனுங்க என்ன கேக்குறானுங்க, அப்டேட் கேக்குறானுங்களா, அதை விடாத அப்படிங்கிற அம்மா விடாத சாவிட்டோம் அப்படியே கடை விடாத. ஆமா போட்டோ எடுக்கிறானா நல்ல டைட்டில் போன அடுத்த பிடிக்க படத்துக்கு வச்சுக்கலாம். அவனுக்கு என்ன நல்ல டைட்டில் கேக்குறானுங்களா, விடாமுயற்சின்னு போடு சாவிட்டோம். பார்த்து கதறட்டும். நம்ம வந்து டிவிக்கு ஆப்போசிட் 2026 இறக்கணும் அந்தன்னு சொன்ன மாதிரி சொல்லுங்க. அதையும் சொல்லுங்க. அது அடுத்து சொல்லுங்க. ஏடிஎம்கேயோட இறக்க போறாங்க சொல்லுங்க. உருட்டுனீங்க அஜித் ஃபேன்ஸ் ஹேட்டர் ப்ரோ. தலை தான் ப்ரோ உண்மையான ஹேட்டர். ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதா கூப்பிட்டு தலைமை ஏத்திருக்கவா அப்படி தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆமா மாதிரி நீ தான் பாத்து அப்படி கை நீங்க தாங்க சொல்றீங்க. போஸ்ட் அதெல்லாம் நீங்க கிளப்பிட்டது தானே. நீங்க இல்ல இப்ப இருக்கிற ஸ்பீக்கர்ல நான் பேசுறேன். நீ டார்கெட் இல்ல நீங்க கிளப்பிட்டா நான் கூட சொல்லுவேன் விஜய் பத்தி நிறைய. உங்க ஆளுங்க கிளப்பிட்டது நீ என்ன பேசணும் அதான் பேச முடியும். அடுத்தவங்க கிளப்பி விடுறது வேறங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே கிளப்பி விட்டுக்கிறீங்களே. யாரு பேசினாலும் விஜய் பக்கம் தான் வருவீங்களா? அவங்க வேற ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பக்கம் போங்க. எங்க போ, நாங்க அமைதியா தானே இருக்கிறோம். ப்ரோ நாளைக்கு அஜித்தே வந்து பேசினாலும் விஜய் கிட்ட காசு வாங்கிட்டாரு அஜித்னு சொல்லுவாரு ராபின்சன். நீங்க முயற்சி பண்றீங்க அவங்களோட போட்டி போட்டு எப்படியா மார்க்கெட் முயற்சி பண்றீங்க. அவங்க அவாய்ட் பண்றாங்க. கார்த்தி அவாய்ட் பண்றாங்க. கடை என்னைக்கும் மீன் கடை நல்ல வியாபாரமான தானே. உனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஏதாவது அடிச்சிருக்காரு பண்ணிட்டே இருக்கணும். இந்த பசங்க என்ன அது அமைதியா இருக்கானுங்க. நான் எதுக்கு போட்டி போடுறேன் கேட்டா நீ ஏன் இழுப்ப. இல்ல இப்ப என்ன போட்டி போட்டாங்க? யார் நான் கேட்டனா? நீ தானே வந்து கேட்ட. அப்படியே விஜய் பக்கம் இழுத்து கொஞ்சம் திமுக பக்கம் இழுத்து அப்டேட் தான் வரான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன விஜய்ங்கிற பேரை நீதாயா சொன்ன முதல்ல, வேற யாருமே எடுக்கலையா? இல்ல ஹரிஸ் இந்த இல்ல இந்த டார்கெட் வந்து இந்த ரேஸ் எல்லாம் சொன்னதான் சொன்னேன். ராபின்சன் ஒரு நிமிஷம். விஜய்ன்ற பேரை திமுக காரன், அதிமுக காரன், பிஜேபி காரன் தான் பேசணும். நீங்க பேசுறதுக்கு ரீச் கிடையாது. புரியுதா? வேற அஜித் ஆஸ் எ ஃபேன் சினிமா மட்டும் தான் பேச வந்திருக்கோம். புரியுதா? எங்களுக்கு மத்த யாருக்கும் ஐபிஎல் தாண்டி இன்டர்நேஷனல் மேட்சுக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து நேஷனல் மேட்சுக்கு போயிட்டாங்க. இன்னும் சும்மா அவங்களே பிடிச்சி ஒம்பத்துட்டு இருக்கிறாரு. ஏங்க இவர் டிஎம்கே சைடுல இருந்து பேசணும் நாங்க வந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சினிமா டாபிக்ல இருந்து வர்றாருங்க. இல்ல ராபின்சன் பழைய டெக்னிக்கலா பேசிட்டு இருக்க. நீங்க தாங்க அப்படி ராபின்சன் நீங்க தான் அப்படி இருக்கு. பேசலாம் பேசிட்டு இருக்கோம். இல்ல பேசலாம். ராபின்சன் ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஐடியா சொல்லட்டா? ஸ்பீக்கர்ல இருந்து போயிரு, நீ இருக்க வரைக்கும் ஒண்ணு விட மாட்டாங்க, ஓடிரு. 2024 தாங்க எலெக்ஷனுக்கு வர போறீங்க. இப்ப இவங்களை இப்பயே ஒண்ணு அவசியம் என்ன இருக்கு? அப்பப்போ பிடிச்சி இடுப்பு கிளை வேண்டியதான். ஒண்ணு இல்ல ப்ரோ, 2031ல இப்ப தலை அரசியலுக்கு வந்துட்டா ராபின்சன் என்ன பண்ணுவீங்க? உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டீங்களா? யாரு என்ன சொன்னீங்க? 2000 ஆமா இன்னும் சொன்ன மாதிரி இப்ப ஒருவேளை ஏடிஎம்கேக்கு வந்து அவரு வந்துட்டாரு. ஏடிஎம்கே சேம் கேண்டிடேட் இல்லைங்க. ஏடிஎம்கேக்கு வந்து சிஎம் கேண்டிடேட் அஜித் வந்துட்டாரு. யார் கூட்டு போடுவீங்க ராபின்சன்? நடக்காத நடந்துட்டே நீ வந்து நீ பேசுற பத்தி கார்த்தி. ஆனா நீ நடத்த கார்த்தி, நீ உனக்கு வந்து இங்க வந்து கலவரம் நடந்துட்டே இல்லையா? நீங்க சொன்னதான் சொல்றேன். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? நீ அப்பயும் கொத்தடிமையா தான் இருக்க போற. அப்புறம் என்ன? நீ ப்ரௌடு கொத்தடிமை தானே. அப்புறம் என்ன? அப்படியே நீ பேசிட்டு இருக்க அஜித் விஜய்னு. நீ சூரியனை பாக்குற பார்வையிலே தெரியுதுயா ராபின்சன்.
இல்ல ராபின்சன் உங்கள்கிட்ட அப்படி கேட்க கூடாது. 2026 பிஜேபியும் டிஎம்கே கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்க? ராபின்சன்லாம் வந்து அப்ப என்ன பண்ணுவாரு, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு முட்டு கொடுப்பாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல கார்த்தி ப்ரோ, ஃபர்ஸ்ட் இங்க டிஎம்கே கூட தான் பிஜேபி கூட்டணி வச்சாங்க. 2023 வந்து வாஜ்பாய் டயத்துல பிஜேபி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல வளர வச்சதே உதயசூரியன் தான். ஆமா, இவங்க தான் போய் கூட்டம் வச்சாங்க, அவங்க வைக்கல. ஆமா ப்ரோ, அவங்க அன்னைக்கு தேதிக்கு எச்ராஜாவெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்கல்ல ப்ரோ. மோடி நல்லவருன்னு சர்டிபிகேட் வேற கொடுத்திருக்காங்க. யாரு? விக்னேஷ். மோடி நல்லவர் தான், மோடி நல்லவர் தான், கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. கண்ணதி சொல்லிருக்காரு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, எங்க இப்ப நல்லவர் இல்லங்கறாங்கல்ல. எனக்கு கார்த்தி ப்ரோ, எனக்கு உண்மையாலுமே ஒரு டவுட். இப்போ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனாரு, அது ஏன் ப்ரோ ஃபேமிலியா போறாரு? இல்ல அதான் நீட் இருக்கா? யார ப்ரோ கேக்குறீங்க? சிஎம், நம்ம சிஎம் யாரு கேப்பா? நம்ம மன்மத்தை பிடிச்சவன் அவனை தான் கேப்பா, டிஎம்கே தான் கேப்பா, வேற என்ன? ஆமாங்க, அட வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போனாரு, ஃபேமிலியா போறாரு. இல்ல அதான் கேட்டேன். கடைசி யாருக்கு எல்லாமே ஃபேமிலியா தாங்க பண்ணுவாங்க. யாருக்கு போட்ட? டிஎம்கே போட்டியா, ஏடிஎம்கே போட்டியா, பிஜேபி போட்டியா, நோட்டாக்கு போட்டியா? நீ? நான் ஓட்டே போடலைங்க. சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் இதே இல்லையே. கார்த்தி நல்ல பதில் ரெடி பண்ணிருப்பாரு. கார்த்திகிட்ட கேளுப்பா. பிரச்சனை இல்ல, அங்க இருந்துட்டு ரைசிங் சன்னு சொல்லிட்டு சூரியனை பார்த்தலாம் செல்ஃபி எல்லாம் போட்டாங்க, அந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. அங்கேயும் கரெக்டா ப்ரொமோஷன் எல்லாம் பண்றாங்க அங்கேயும் போயிட்டு. இல்லைங்க, வெளிநாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போனாங்க. பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து டிவிக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டிவிக்கு பார்ட்டி லெவல்ல சில காரியம் பண்ணுங்க. ஆப்போசிட் ஆள இப்ப இருக்கிறவனை டிஃபெண்ட் பண்ணி இந்த பிஜேபி பண்ற மாதிரி, ஏடிஎம்கே பண்ற மாதிரி அந்த பாலிடிக்ஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி வரும்னு தெரியல. பட் ஆனா உங்களுக்கு ஒரு இது இருக்கு. எதுக்கு போனாங்க, அவனுக்கு எதுக்கு போனாங்க? அட்டாக் பண்ண கூடாது. கமல் தான் கூட வந்து சேர்ந்து கூட நினைக்கிறீங்க. ராபின்சன் 2021 ஆட்சி எப்படி பிடிச்சீங்க? அவன் பிஜேபி, இவன் பிஜேபி டீம், அவன் பி டீம், இவன் பி டீம் சொல்லி தானே வந்துட்டு ஆட்சியை பிடிச்சீங்க. நீங்க எப்படி நீங்க பண்ண 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண நல்ல காரியத்தெல்லாமா சொல்லி ஆட்சி பிடிச்சீங்க? செங்கலை தூக்குனீங்களேங்க. ஆமா, அப்படிதானே பண்ணீங்க. நீ ஓட்டே போடல, நீ என்ன பேசுற? நீ நீ லோக்கல்ல இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ ராபின்சன் ப்ரோ, இப்ப ஆட்சியில இருந்துட்டு நாங்க கட்சி பேரை தான் சொன்னோம். கட்சி பேரை சொன்னதுக்கு பி டீம் பிஜேபி பி டீம்ன்றீங்க. நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்களா? ஆட்சியில இருக்க உங்களுக்கு என்ன இவ்வளவு பயம்? விக்னேஷ் இங்க பாருங்க, விக்னேஷ் யாரு டிம்மா? ஒருத்தர் 2 பேரு பேசுறதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நான் பேசுறதுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாம் பேசுவாங்களா? அது மாதிரி இல்ல. ஒரு அபிஷியலான ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்லி மினிஸ்டர் அதை பத்தி பேசுறாங்கன்னா ஓகே. அவங்க பேசுறாங்க, அவங்க வந்து அவங்க ஃபேவரா என்ன வேணா பண்ணலாங்க. இப்ப வந்து இந்த விக்னேஷ் இருக்காரு, அவரு ஃபேவரா பண்ணலாம், ஃபேவர் இல்லாம பண்ணலாம். எனக்கு பண்ணலாம்னா விஜய்க்காக என்ன வேணா பண்ணுவேன்னு பண்ணுவாரு. ஹரிஷ் என்ன வேணா பண்ணுவாரு, சயித் என்ன வேணா பண்ணுவாரு. எனக்கு போஸ்டிங் தேவையில்லை பண்ணுவாரு. அபிஷியல் டீம்னு அனௌன்ஸே வரலையே, கட்சியே ஓபன் ஆகலையே. சரி, அதை விடுங்க, அதை யாரா சொல்லிட்டு போறாங்க, அது ஓகே. சரி, நீங்க ஏன் வந்து டிஎம்கே பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன் பேசக்கூடாது? ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது? உங்களை பத்தி பேசுங்கிறீங்க, ஏன் நீங்க சொல்றீங்க பண்ற தப்ப பத்தி பேசக்கூடாதா? மியூட் ஆயிடுச்சு. இல்ல வேற பாலிடிக்ஸ் எடுங்க. ராபின்சன் நீங்க 2020 பேசக்கூடாதுன்னு ஏங்க ராபின்சன் சொல்றீங்க? ஏன் பேசக்கூடாது? இல்ல ஆளுங்கட்சி யாரோ அவங்கள தானே பேச முடியும். ஏங்க ஆளுங்கட்சிங்கிறத விட நீங்க பண்ற குற்றச்சாட்டை தானே சொல்றோம். மறுபடியும் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து இந்த 2G வந்தப்பையும் சொன்னேன், என்ன தெரியுமா? தமிழருங்க யாரு வேணா ஆளுவாங்க, ஆளுனும் அதுக்கு யாரு இருந்தாலும் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க புது ஒரு சிஸ்டம் கொண்டாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. எல்லாரும் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வேற கிரவுண்ட் லெவல்ல பண்ணுங்க. புரியல, எல்லாரும் அடிக்கிற மாதிரினா எல்லாரும் ஊழல் பண்ற மாதிரி பண்ணாத கேள்வி கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? புரியல.
சரி ஓகே, இப்படியே அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருங்க. ஏன்பா நீ தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, டெய்லி மக்கள் கஷ்டப்படுவாங்க, அந்த விஷயத்த என்னன்னு எடுத்து கேட்டா உடனே அடிக்கிறோம்னு காரணமாயிருமா? ஓகே, இப்ப என்ன மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க சொல்லு. 2 நாள் என்ன மக்கள் என்ன இந்த வாரம் மட்டும் 5 கேஸ் வந்திருக்கே அவங்க மேல, அமைதியா ஐடியா விடாமுயற்சி அப்டேட் இல்லன்னு கஷ்டப்படுறாங்க. ராபின்சன் 2 நாளா வந்து சென்னையில அடிக்கடி பவர் கட் ஆகுது தெரியுமா? உங்க ஆட்சியில சென்னை மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கம் தாங்க பவர் கட் ஆகுது. பில்லுல வேற கொள்ளை அடிக்கிறானுங்க, அது தெரியுமா? ஒருத்தனுக்கு பில்லே வராம 11,000 ரூபாய் போட்டிருக்காங்க அவனுக்கு பில்லு பப்ளிக் மேல. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா, நடந்துட்டு இருக்கு தெரியுமா நாட்டுல. இதெல்லாம் நாங்க பேசுறதுனாலதான் தெரியுது. இல்லாட்டி அப்படியே வழக்கம் போல சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பீங்க. இருக்கேன்ல, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன தெரியும் இப்ப என்னப்பா கார்த்தி? இல்லைங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ராபின்சன். சும்மா உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுனேன். உனக்கு எப்படியா தெரியும்? நீ தான் பைரன்ல இருக்குல்ல, நீ கர்நாடகால கட்டுற. உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன இல்ல நான் கேக்குறேன், நீ போறியா? இங்க இருக்க ஹோட்டல் நீ போறியா? இரு ராபின்சன், இரு அவங்க முடிக்கல. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? ராபின்சன் நீ கீழமாகத்துல போய் பஸ் ஏறியா? அப்புறம் உனக்கு எதுவுமே தெரியாது. பெகரன்ல இருக்கிறதுனால லட்சுமி கீழ முதல்ல கசறாங்களா சொல்லி நீ கீழ பக்கத்துல கஷ்டம் ஏற மாட்டாங்க. ஒரு செகண்ட் இங்க பாரியா, போராட்டம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரஜினி சார போட்டு டேக் போட்டு அடிச்சிங்கல்ல, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு. இன்னைக்கு எங்க போராட்டம் பண்றவங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கண் பார்வை கூட தெரியாது, ஆனா அவங்கள அந்த ஒரு இறக்கம் கூட இல்லாம போட்டு அடிச்சிருக்கீங்க. இதுக்கு மேல என்னையா நீங்க வந்து பாசிச ஆட்சின்னு பேசுறீங்க? இதுதான் பாசிச ஆட்சி. மறைமுகமா நீங்க வந்து தெரிஞ்சும் தெரியாமலோ நீங்க வந்து அவரோட வேற காரியங்களை நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல பண்ணுங்க, அத காரியம் பண்ணுங்க. எதுக்கு எல்லாரும் பண்றத பண்ண வேண்டாம்னா சொல்ல வரேன். ஏடிங்க பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, பாமக பண்றாங்க, எல்லாரும் பண்ற மாதிரி ஊழல் பண்ண வேணானு ஏடிஎம்கே வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து அடிக்கிறீங்க. நீங்க என்ன மக்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷனா கொடுக்குறீங்க? இல்ல அதை விட பெரிய குடும்பம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போயிடறாங்களாம். கஷ்டப்படு பஸ் இல்லாம கஷ்டப்படுன்ட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போயிடறாங்க. இல்ல ராபின்சன், அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்காதீங்க. அதை பத்தி நான் பேசல, ஏன்னா நான் சென்னையில இல்ல. அதனால வந்து மக்கள் படுற கஷ்டம் தெரியாது நமக்கு. நீ வந்து ஓட்டு போடல, மக்கள் படுற கஷ்டம் நமக்கு தெரியாது. அதனால அங்க இருக்கவங்க சொல்றத நீங்க வந்து கேட்டுக்கோங்க. அதான் வந்து அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உண்மையாலுமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல அது வந்து முன்னாடியே பண்ணிட்டாங்க. அது வந்து எதுவுமே வந்து தப்புனா தப்புன்னு சொல்லணும். இப்ப என்ன டிஎம்கே இல்ல நான் சொல்றேன், பிளான் பண்ணாங்க எல்லாம் ஓகே. ஏன் வந்து யாராவது விஜய் ஃபேன் ஆவனா ஒத்துக்கறாங்களா? ஏங்க இருங்க, எதுக்குங்க விஜய் சம்பந்தமே எல்லாம் விஜய் பத்தி இழுக்கிறீங்க? எதுக்கு? இங்க பாருங்க, யாரு இப்ப இவ்வளவு நேரம் பேசல? யாரு என்ன பேசல? யாரு என்ன ஒரு ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பண்றானீங்க. பிளான் பண்ணா மக்கள் வந்து அவதிப்படக்கூடாதுன்ட்டு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு கம்பெனி பத்தி பேசணும். அன்னைக்கு கார்த்தி சொன்னாரு, வர்றத கேளுங்க. இல்ல உன்னோட காரியம் என்ன? இந்த வந்து இந்த ஹிந்திக்காரங்களாம் வந்து ஒரு கூட்டணி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இஷ்யூ, அது உன்னோட இது. இப்ப நானும் உன்னை பத்தி தான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் பார்த்தேன் இந்த சில காரியங்கள் சொல்ல வரேன். இப்ப நான் பேசுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? இது அப்ப உனக்கு ஒரு கம்பெனி ஒரு காரியம் வருது. நான் வந்து பொதுமக்களோட ஒரு இத பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐயோ பொதுமக்கள் அன்னைக்கு நடந்தது ஓட்டு போடாது. உன்னதான் வந்து கமல் கழுவி ஊத்துனாரு. எவ்வளவு கோயம்புத்தூர்ல வந்து ஓட்டு போடாம ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு போயிருப்பாரு, டிஎம்கே விட்டு போயிட்டு அவரு போய் ஆம் ஆத்மியில சேர்ந்திருப்பாரு. என்ன பண்ணிருப்பாரு? சேர்ந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? சேவக்கட்டை தூக்கிட்டு இருந்திருப்பாரு. அதான் அப்ப நீலாம் வந்து மண்டே உடைக்கிறோம் தானே. அப்பதான் பேசிட்டு யாருதான் உனக்கு பிடிக்கும்? உனக்கு எனக்கு புரியல. இப்ப நான் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டீங்க, கேள்வியே கேட்க விட மாட்டீங்க, அப்படிதானே? இல்ல சும்மா கேள்வி கேட்டிருந்தா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நிலைமை. வேற யாருக்கா கொடுங்க ஸ்பீக்கர். இது 2 பேருக்காரங்களும் ஏதாவது பேசிட்டு போறாங்க. வேற யாருக்கு கொடுங்க. ராபின்சன் கொஞ்சம் காம் டவுன் ஆங்க. நீங்க பாவம், நீங்க தான் உங்க பேரை வேணா பஞ்ச் பேக்னு மாத்திக்கலாம் நினைக்கிறேன். அவங்க டெய்லி என்னென்ன கோவம் ஆபீஸ்ல வீட்டுல என்னெல்லாம் இருக்கோ வந்து நேரா அவங்க மேல காமிக்கிறாங்க. இல்ல அதுல கார்த்தி நம்மளுக்கு ஒரு டீலிங் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ இது பிக் பாஸ் மாதிரி ஸ்கிரிப்டடா? அப்போ நான் அப்படி பண்ணனா இல்ல
இரியா நான் சஸ்பெக்ட் பண்ண என்ன ஒருவேளை சிரிக்கிற? இது ஸ்கிரிப்டடா இருக்குமோ பிக் பாஸ் மாதிரி. நான் இப்படி கேக்குறேன், நீ இப்படி பண்ணுன்னு. இல்ல ஆக்சுவலி நேத்து என் நான் ஒய்ஃப் என்ன பஞ்ச் கேட்டுக்கிட்டு பண்ணேன் சொல்லுங்க. இல்ல சொல்றாங்க. மீனாட்சி நான் என்ன சொன்னாங்க? இல்ல இல்ல அவங்க உங்க உங்க கேக்குறாங்களா? உங்க விஷயத்துல நீங்க பஞ்ச் பண்ணல, அவரா வந்து வாங்கிக்கிறாரு. மத்தவங்கள நான் சொல்றேன். இல்ல இல்ல ஆனா ஆக்சுவலி ராபின்சனையும் இப்படி அடிச்சு அப்புறம் வந்து வாங்கிக்கிறாரு. துரத்திட்டீங்கன்னா யார் தான் இங்க வந்து பேசுறது? யார் அடுத்த பஞ்ச் இல்ல பேக்கா இல்ல இருக்க இல்ல போறா? இல்ல இல்ல மீனாட்சி, நான் எதுக்கு வந்தேன், நான் பாட்டு விஜயாமூர்த்தி அப்டேட் ஒரு கேட்க வந்தேன். அப்டேட் தான் கேட்டீங்க சீரியஸா. அந்த கார்த்தி என்னன்னா அவரோட உள்ள எல்லாருக்கும் இருக்குல்ல, நம்ம என்ன இருந்தாலும் என்ன மாதிரி உள்ள இது இருக்கலாம், அது மாதிரி ஒரு பேச வந்தாரு. அப்படியே போனாரு, அஜித்துக்கு வந்தாரு, இல்ல டீமுக்கு வந்தாரு, அது மாதிரி இது சரி ஓகே. மீனாட்சி நான் அவர் கேட்டதுக்கு பதில் சொன்னா இல்லையா? ஆமா, நீங்க ஆன்சர் தான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தான் இது வேற மாதிரி போச்சு. பட் அதுக்கு நான் பொறுப்பு இல்லையா? இல்ல அதுதான் விரும்புறாங்க. நேத்து எனக்கு ஒரே டிஎம், நீங்க அக்கா கிளாஸ் எடுக்காதீங்க, இந்த கிளாஸ் இந்த கரிக்குலம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லித்தான் நாங்க டைம் பாஸ்க்கே வரோம். ஸோ அதனால நான் இன்னைக்கு ஸ்பீக்கரே கேட்கவே இல்லை, ஆனால் எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. ஸோ சத்தியமா நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கோ கரிக்குலம் பத்தி பேசவோ வரல. ஜஸ்ட் எங்களை மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பேசினேன். ஸோ டெய்லி வந்து கிளாஸ் எடுப்பேன்னு யாரும் பயப்படாதீங்க, நான் ஒரு லிசனராக தான் வருவேன். ஸோ அதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் பேசினேன். இல்ல இன்னொன்னு பிரச்சனை இல்ல, ராபின்சனை எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப வருவாரு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. ஆமா, அதனால இல்ல ஏதாவது இன்கம் வருதுன்னா நீங்க கண்டிப்பா அவருக்கு கொடுக்கணும். அவரு தான் டெய்லி 200 வாங்குறாருல்ல, அப்புறம் என்ன கார்த்தி தேவையில்லாம பேசாதீங்க. ஏன் கார்த்தி இப்படி பேசுறீங்க? இங்க பேசுறதுக்கு நீங்க வந்து ஒரு தொகுதியை திருத்தலாம். இங்க இவங்க யார்கிட்டயும் பேசி எதுவுமே மீனாட்சி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எங்களோட சண்டை போட வேணாம், நீங்க வேற லெவல் பாலிடிக்ஸ் பண்ணி இங்க பாருங்க. மீனாட்சி நான் அன்னைக்கு சொன்னதான், நீங்க வந்து டிஃபரெண்ட் தமிழன் யாரு வந்தானோ நம்ம ஆதரிப்போம். நாளைக்கு வந்து விஜய் ஒரு டிஃபரெண்டான பாலிடிக்ஸ் வந்தாலும் நம்ம ஆதரிப்போம். நானே சொல்லிட்டேன், ஹரிஷிட்டே சொல்லிட்டேன். டிஃபரெண்டான பாலிடிக்ஸ் என்ன எதிர்பார்க்கறீங்க ராபின்சன்? அது அவரு ஒரு அறிக்கையை பொறுத்து இருக்கு. கார்த்தி நான் பிரசாந்த் பேசுவேன், உனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரணும், அடிச்சுக்கணும், என்னோட கடைகள் வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும், அதான் புரியும். அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி மோட்டிவ் எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் கேட்கறவங்களுக்கு தெரியும். அவரு அறிக்கை விட போறாரு. ஆனா நீங்க எல்லாரும் உளரும் போது நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. இஷ்டத்துக்கு டிஃபரெண்டான பாலிடிக்ஸ்னா என்ன பாலிடிக்ஸ் எதிர்பார்க்கிற விஜய்ட்ட? நான் என்ன நினைக்கிறேன், இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்களை போட்டி காட்டிலும் வந்து அவரோட டிஃபரெண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னோட அறிக்கை இருக்கு, அதை சார்ந்து போங்க. நான் வந்து லோக்கல் என்ன பண்ணணும் அதை சொல்லு, எண்டுக்கு வா. என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற விஜய்ட்ட? ஒரு அறிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம பேச முடியும் கார்த்தி, அது பிறகு பேச முடியும். அறிக்கை பேஸ் பண்ணி பேசு, என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற சொல்லு கார்த்தி. விஜய் இல்ல கார்த்தி, விஜய் யார் தமிழ்னாலும் நம்ம சப்போர்ட், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே யாரா இருந்தாலும் விஜய் கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டார். பிஜேபி தூக்கினாலும் நான் சப்போர்ட்டே இல்ல, நம்ம என்னோட சப்போர்ட் இல்ல, அவ்வளவுதான். நம்ம என்ன தனிப்பட்ட சொல்ல வரேன். நீ வந்து ரிலிஜன் டைவர்ஷனா ஒரே சரியா, விஜயை விட்டு ராபின்சன் யாரோ தனியா வராங்க, அவங்க என்ன டிஃபரெண்டா பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? என்ன ரிலிஜியஸோட டைவர்ஷன் என்ன இருக்கு? விஜயுமே உங்கால் தானே, அவரு கிறிஸ்டின் தான், நீ கிறிஸ்டின் தான், உனக்கு என்ன பிரச்சனை? திருப்பி ஒரு கிறிஸ்டினுக்கே துரோகம் பண்ணிடுவாரு என்ன? அப்படியேதான் இருக்காரு இல்லையா? உனக்கு அதுவே இல்ல, அப்புறம் என்ன? உனக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும், விஜய் பத்தி பேசணும். என்ன சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து இந்த பாலிடிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம், எல்லா காரையும் சப்போர்ட் பண்ணோம் சொல்லியாச்சு. திருப்பி வந்து விஜய் வந்து கிறிஸ்டியன் பேசிட்டு இருக்கிற, கிறிஸ்டியனான என்ன இருந்தாலும் ஓகே. நீ தானே சொன்ன ஜோசப் அது ஒரு ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. திரும்பி அதுக்கு ஒரு 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தாண்டி அவரோட நெக்ஸ்ட் பாலிடிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது பாத்துட்டு போகணும் கார்த்தி. அதுதான் நாங்க சொல்றோம். போல இருக்கு ராபின்சன். வேற யார் இருக்கீங்க? வாங்க. இல்ல வர ஹரிஷ் ரொம்ப ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எது சொன்னாலும் கார்த்தி அப்படி இல்ல கார்த்தி.
டிஎம்கே எல்லாம் இல்ல இல்ல வர கார்த்தி. வர நான் தமிழ்நாடுங்க எனக்கு சொல்றேன், தமிழ்நாடுங்க ஒன்னே சொல்லல, தமிழ்நாட்டுல ஆளுங்க. ஒன்னே சொல்லலையா, சும்மா சும்மா எனக்கு நீ சொல்றேன். யாருன்னு தெரியாதா உனக்கு கலவரம் பண்ணிட்டே இருக்கு ஸ்பேஸ். அப்படி இருக்க கூடாது. டஃப் ஃபைட்டே கொடுக்க மாட்டேறாங்க யாரும் இப்ப. முன்னாடியே வாகமான் கொஞ்சம் டஃபா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ வாகமான் வரதில்ல. வாகமான்லாம் கொஞ்ச நாள் வாகமான் நார்த் நாடுல இருக்க ஒரு நமக்கு தெரியாத நாலு பிஜேபி பொலிட்டிஷியன் அவர் தெரியுமா அவரை தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாரு மிஸ்கின் மாதிரி. அவரும் வரதில்ல. அவர் 2G பேசுனது கரெக்ட் தான். அது தப்பே இல்லை. அது ஒரு கேட்டா நீ சொம்படிக்கிறேன்னு சொல்லுவ. அது உண்மைதான். அது உண்மைதான். அதுதான் கரெக்டான. ஹாய் ப்ரோ. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் உங்க யூடியூப் ஃபேன் ப்ரோ. யூடியூப்ல இருந்து ட்விட்டர் வந்தேன் ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேட்டரா மாறி அதுக்கப்புறம் ஃபேனா மாறிட்டேன் ப்ரோ. ஹேட்டரே ஏமாறீங்க? ஹேட்டர் என்ன பண்ணீங்க ராக்கி? எது ஹேட்டர்? ஆக்சுவலா எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளவு நாலேஜ் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா பிஜேபினா இந்த மாதிரி மத அரசியல் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு இது. பிளஸ் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால கடவுள் பேரை சொல்லி இப்படி பண்றாங்களே, இவங்களுக்கு போய் இவரு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு இது கேட்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் யூடியூப்ல ஃபர்ஸ்ட். ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. அப்புறம் ப்ரோ நான் இப்போ என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லோன்லி ஃபேஸ்ல இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பாஸ் ஃபேஸ் தான். எப்போதும் ஹெட்செட்ல மாட்டிட்டு எந்த வேலை செஞ்சாலும், ஏன்னா எனக்கு அவ்வளோதான் ஒரு நாளைக்கு நான் ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் பேசுவேன். அதுக்கு மேல அதிக பேர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதனால எப்போதுமே ஹெட்செட்டை மாட்டிட்டு. என்ன ப்ரோ? டிம்டிமா சத்யாவா யாரு இது ஸ்பீக்கர்ல இருக்குது? டிம்டிமா ப்ரோ பேட்மேன் ப்ரொஃபைல் பிக்சர் காட்டுதா? பேர் என்ன? பேட்டின்சனா? ஆமா ப்ரோ, தம்பி பேட்டின்சன். ஆமா பேட்டின்சன். ராபின்சன் இல்ல ப்ரோ, ராபின்சன் இல்ல. பேட்டின்சன் தான். சொல்லுங்க. ஓகே, அதான் ப்ரோ. அதனால நான் எப்போதும் ஹெட்செட்டை மாட்டிட்டு இதை கேட்டுட்டே இருப்பேன். அப்புறம் கேட்க தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இந்த பிஜேபி இதை இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, பூச்சாண்டி வராம பாரு சாப்பிட்றியா இல்லையான்ற மாதிரி. பிஜேபி வருது பாரு டிஎம்கே போட்டுறியா இல்லையா, அந்த மாதிரி தான் போன வாட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க ஃபேனா மாற ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நீங்க மத அரசியல் எல்லாம் பேசுறது இல்லை. நீங்க என்ன பேசுறீங்கன்னா, அப்ப இங்க பார்த்தா இவ்வளவு பெரிய திருட்டு பசங்க இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, இதை மறைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்ல போனா கண்ணை திறந்து வச்சீங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் உங்க ஃபேனா மாறிட்டேன் ப்ரோ. ராபின்சன் ப்ரோ கோச்சிக்காதீங்க ப்ரோ. இந்த மாதிரி ராபின்சன் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண கத்துக்க இந்த மாதிரி சும்மா இங்க பாரு. நேத்து இப்படிதான் சிட்டி 2.0 ஒரே புகழ் தான். உன்னை பத்தி தான். எங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க, நான் சொல்றேன் உன்னை பத்தி தனியா. ஹலோ, சும்மா சொன்னேன். பேட்டின்சன் அதான் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி பேசும்போது அண்ணாமலை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்றாங்க, எது பிஜேபி சப்போர்ட்டரா? ஏங்க ஆச்சரியமா போவாங்க. நம்ம வினோத பிரிவு மாதிரி போவாங்க. யாரும் பிஜேபி சப்போர்ட்னு சொல்றான், வித்தியாசமா பேசுறான் அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ பிஜேபி சப்போர்ட்னு பேசுறீங்க அப்படின்னு பண்ணுங்க. இந்த சோசியல் மீடியா அப்படிதான் இருந்துச்சு. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நம்ம பேசும்போதெல்லாம் சோசியல் மீடியாவே டோட்டலா ஒரே பயாஸ்டா பிஜேபினால இது அது இன்னும் வந்துச்சு. ஆனா இப்ப மாறுதுல, அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. வைபர்லாம் வந்திருக்காரு. வைபர்கிட்ட பேசுவோம் இன்னைக்கு. வைபர் வணக்கம். சூப்பர். இப்பயுமே பிஜேபி சப்போர்ட் பண்றாங்கன்னா ஒண்ணு பேசுறாங்க கேட்கலாம். அப்படிதான் ஏன் என்னங்க இருக்கு, எல்லாம் மாற்று கருத்து இருக்கதான் செய்யும். கமலஹாசனோட பாருங்க, உங்களை கூட தான் இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சொல்லிட்டீங்களே, எது கார்த்தி கேக்குறீங்க? தேவலாம் கேட்காத கார்த்தி. இல்ல கார்த்தி ப்ரோ ஒருத்தர் சொன்னார்ல, ஒரு நிமிஷம். அதாவது நீங்க இந்த ஸ்பேஸ் மூலமா நிறைய பேரை இந்த மாதிரி என்ன சொல்றது, உங்களோட அரசியல் புரிதலை கரெக்டா கொண்டு போறீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு ஒரு திறமை வேணும் தான் ப்ரோ.
அதெல்லாம் கண்டு போகல. அதுக்கு ஒரு திறமெல்லாம் கிடையாது, அது கொண்டு போகவும் இல்லை. நான் எப்பயுமே ஓப்பன் தான். இப்போ நான் வந்து சும்மா செலக்டிவாக நான் படிச்சுட்டு வந்து நான் இதை பேசுகிறேன் கேளுங்கன்னு பிரச்சாரம் பண்ணல. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன். வைபர் கேட்கறதுக்கு பதில், ராமசக்தி கேட்கறதுக்கு பதில், எனக்கு என்ன தோணுதோ அது சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படி தானே பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோங்க தனியாக. ஒரு 1000 பேர் வராங்க, நான் பேசுறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். பேட்டின்சன் ஒரு கேள்வி. அது கிடையாதுல்ல, அது கிடையாதுல்ல வைபர், அப்படி பண்ணவே இல்லைல்ல. இல்ல ப்ரோ, இங்கே இப்போ நிறைய நீங்க பேருக்கு இப்ப இதுல அவங்களுக்கு அவங்க தான் இல்ல பார்த்து நீங்க முடிவு நீங்க பண்ணிக்கிறாங்க. பேசுறதால நிறைய பேருக்கு அப்படி என்ன சொல்றது, இப்போ ஒரு இங்க ஒரு கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஓ ஏங்க நான் பேசுறதுனால மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. இல்ல ப்ரோ, ஆயிட்டு அதுல இருக்காங்க உண்மை கார்த்தி இருந்தா ப்ரோ. மட்டும் தான் அவன் நீங்க புரிஞ்சுக்குவான். பேசுறது வந்து இப்போ சினிமாவுல அதுதாங்க வந்து உண்மை. அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் அவன். இங்க பாருங்க, நானா வந்து சும்மா சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுல ஃபேக்ட் இருந்தாலோ உண்மையா இருந்தாலும் மட்டும்தான் அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் அப்படி இல்ல அரசியல். ப்ரோ. நீங்க வந்து இப்போ ஒரு கட்சி சப்போர்ட்டரா வந்து இப்போ உங்களோட கட்சியோட தவறுகளை நீங்க பேசுறது இல்ல, யாருமே அதை பேச மாட்டாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றவங்க அவங்களோட தவறுகளை மறைச்சிட்டு அடுத்தவங்களை தானே குற்றம் சாட்டிட்டு இருக்க முடியும். அப்போ கேக்குறவங்க வந்து நீங்க சொல்றது வந்து இங்க தமிழ்நாட்டுல அது தேவையே இல்லையே. தமிழ்நாட்டுல அது தேவையே இல்லையே. இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னா எப்படி எப்படி போ புரியல. இப்போ நீங்க இப்ப நான் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கேன் ப்ரோ, நான் வந்து அந்த கட்சியோட தவறுகளை வந்து ஓப்பனா பேச மாட்டேன்ல, அதே தான் நீங்களும் பண்றீங்கன்ற. பொதுவா வந்து இப்ப நீங்க சரி, நீங்க யாரு பேசுறீங்கன்னு சொல்லுங்க. வைபர் சொல்லுங்க ராபின்சன். இல்ல இல்ல நீங்க ரொம்ப கேட்கணும். என்ன வேலை பண்றீங்க? எங்க வேலை பண்றீங்க? ஐடில ஒர்க் பண்றீங்களா? அது பத்தி தேவையில்ல ப்ரோ. இல்ல நான் சொல்றேன், தேவையில்ல. பர்சனலா சொல்றதுக்கு என்ன பர்சனல் எல்லாம் தெரியும். ராபின்சன் என்ன செட்டு சேர்க்க பாக்குறியா? அமைதியாரியா? தேவையில்லாம் பேசுறேன். பாருங்க, மக்கள் நீதி மையம் உங்க தலைவர் நீங்க சொல்லிட்டீங்க, கட்சி ரீதியும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. திரும்பி வராதீங்க. ஏன் தெரியுமா? அது மூவி ரிலேட்டட் வேற, அவரோட கட்சி ரிலேட்டட் வேற. ஒரு நிமிஷம், நான் சப்போர்ட்டே கிடையாது. நான் அவர் அரசியலுக்கு சப்போர்ட்டே கிடையாது. நான் எப்படின்னே சொல்லிட்டு இருக்கேன். படம் ப்ரோ முதல்ல நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு நிமிஷம் நடிகரை பிடிச்சிருக்கு, படம் பாக்குறோம், அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கிட்டு அவர் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற ஆளு நம்ம கிடையாது. உங்க நடிகர் என்ன சொன்னாரு? 900 ஓட்டு 90,000 ஓட்டு என்னக்கா போடணும். அதுதான் நான் சொல்றேன், படம் நடிச்சா பிடிச்சிருக்கா பாப்பா, அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க, தேவையில்லாத டாபிக் இது. சொன்னார உங்க தலைவர் ஓப்பனா சொன்னாரு. எத்தனை ஓட்டு சொன்னாரு சொல்லு. இப்ப நான் பேசுறது புரியுதா? அவர் பேசுனதுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்றேன். திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கு. அவர் அரசியலுக்கு நான் சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்றேன். தமிழ் தான். ஹாய் கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் ரிசாஸ் ப்ரோ. ரொம்ப நாள் இது கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ சொன்ன மாதிரி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்டுட்ருக்கேன் இந்த ஸ்பேஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது ரொம்ப ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒரு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்க யாராச்சும் ஒரு ஆள் வந்து கேட்டுட்டா உடனே வந்து நீ யார், நீ எம்என்எம் ஆளா, நீ யார், விஜய் ஃபேனா, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் எதுக்கு தேவையில்லாமல் வருதுன்னு எனக்கு புரியல. ஒரு கருத்தாவே இது வர மாட்டேங்குது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவே நிறைய இங்கே பரவுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு விஜய் ஃபேன், நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். நான் ரொம்ப ஆக்டிவாலாம் சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டேன், பட் பார்ப்பேன். பட் ரிப்ளை பண்ணுறது, அவங்களை இது பண்ணுறது, திட்டுற அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது. நான் கனடாவில் தான் இருக்கேன். ஸோ என் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். பட் இது கேட்கும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் பரப்பப்படுது. ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. இல்ல பாயிண்ட் பண்ணியே சொன்னேன். ரொம்ப நாளா கேட்டு இருக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இப்போ கூட இப்போ ஒருத்தங்க ராபின்சன் வந்து ஒரு விஷயம் கேட்கிறாரு. கேட்கும் போது உடனே வந்து நீ யார், ஊபி தானே, என்ன விஷயம் சொல்லுங்க. வைபர் ராஜா வந்தாரு. இல்லங்க இப்படி பேசாதீங்க. ஃபர்ஸ்ட்
வார்த்தை சொல்லுங்க. நான் என்ன வார்த்தை அவர் சொன்ன ராபின்சன் என்ன வார்த்தை சொன்னாரு, நான் என்ன சொன்னேன் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க இப்படி பொதுவா பேசாதீங்க, பொதுவா பேசாதீங்க. இப்ப இல்லைங்க நான் இல்ல சீரியஸா தான் நானே கேட்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா ஒரு பாயிண்ட், ராபின்சன் இதை சொன்னாரு, இந்த வார்த்தையை சொன்னாரு, நீங்க அதுக்கு இது சொன்னீங்க, இது தப்பான வார்த்தை, இது தப்பா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு அதை சொல்லுங்க. ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட். அவங்க வந்து இப்போ கிளாம்பாக்கம் பத்தி பேசாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சடனா ஒரு கமெண்ட் சொல்றீங்க, அவரு என்ன அமௌண்ட் ஒன்னா கொடுங்க அப்படின்றாங்க, நீ 200 ரூபாய் டெய்லி வாங்கி தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் சரி ஓகே, இது ராபின்சனுக்கான கமெண்ட். ஓகே, ராபின்சனுக்கான கமெண்ட். ஓகே, வந்தாரு வேற ஏதோ ஜென்ரலா ஏதோ கேட்க வந்தாரு. உடனே வந்து நீ சொல்லு எம்என்எம்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சரி ஆமா, அதான் கேட்டேன். என்ன தப்பு? இல்ல ஒரே ஒரு இதுல தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க. இது வந்து சாதாரணமான விஷயம். இப்போ வந்து விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு அப்படின்னா அவரோட என்ன குறை நிறைய இருக்குன்னு பேச ஆரம்பிக்கணும். எல்லாமே பேசுறாங்க, அவரோட கருத்து என்னன்னு கேட்கணும், அவர் யாருக்கான சப்போர்ட்டான ஆளுன்னு தெரிய வரணும். இது எல்லாமே பேசிக்கா விஜய் ஃபேனா இருந்தாலும் நாங்களும் பாக்குறோம், பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து ஈஸியா வந்து நீங்க ஒரு டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு பிஜேபி என்ன வர முடியாது தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு சைடு எடுத்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் ஃபேன்ஸ் உள்ளவங்கள குழப்பறீங்க. ஆமா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல ஓகே ஓகே ஓகே, இல்ல அதான் நீங்க பாயிண்டே சொல்லாம பாயிண்ட் இல்ல பாயிண்டே சொல்லாம என்ன சொல்றாருன்னா விஜய் வெர்சஸ் சொல்லாம விஜய் வெர்சஸ் டிஎம்கே கொண்டு போறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வைபர், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்குல வந்து பேசாத. பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நான் பேசுனதெல்லாம் கேக்குறீங்க, நீங்க சொல்றேன். இப்ப நீங்க பேசுறதா நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, ஒன்னும் தப்பு இல்ல, நீங்க சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. 200 ரூபா சொன்னு பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா? சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. பாயிண்ட் இல்லைங்க, நான் சொல்றதே புரிய மாட்டேங்க. நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல வரேன்னா 200 ரூபான்றதுலாம் சாதாரண விஷயம், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது சின்ன விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். விஜய் ஃபேன்ஸ் உள்ள வரவங்க நிறைய பேர் வந்து அரசியல் நிமிஷம் பேசுறவங்க ஒரு நிமிஷம், அரசியல் சில பேர் வந்து ஃபுல் அரசியல் புரிதலோட உள்ள வருவாங்க. நிறைய பேருக்கு அரசியல் அதான் விஜய் வந்துட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைவு உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்ன்றதே நமக்கு தெரியாது, என்ன எதை பத்தி பேசணும், எப்படி அதை எடுத்துட்டு போகணும்னே தெரியாது. பட் ஈஸியா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா அவரை ஃப்ரேம் பண்ணி விட்டுறதுனால டிஎம்கே எதிராக விஜய் இருக்காரு அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்ப பிஜேபியை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது டிஎம்கேவை, இப்ப விஜய் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அவங்க என்னென்ன தப்பு பிஜேபி பண்ற தப்பு எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டேன்றீங்க. எவ்வளவு சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க, நீங்க சொல்லுங்க, நான் பேசணும் தான் சொல்றேன். இப்ப என்ன பேசணும், நான் வந்து ஐயோ அதை பேசாதீங்க இதை பேசாதீங்க சொல்றேன். அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கார்த்தி, அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அது நீங்க சொல்றீங்க. பட் நீங்க வந்து ஒரு இந்த ஸ்பேஸை வந்து ஒன் சைடா கொண்டு போறீங்க. ஆப்போசிட்டா யாரையுமே வந்து பேசுறதுக்கு விடுறது கிடையாது. அப்படியே ராபின்சன் மாதிரி யாராச்சும் வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட சொன்னாலுமே அவர் அடிச்சு ஓட விட்டுறது. வைபராஜா ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னா நீ அவங்கள அடிச்சு ஓட விட்டுறது. இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஆப்போசிட்ல யாரும் வந்து பேச முடியும்? நான் இது ரொம்ப நாளா ஸ்பீக்கரா நான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயா, அது உங்க புரிதல். இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க புரிதல் அது. உங்களுக்கு வந்து திமுக எதிராக பேசினா உங்களுக்கு குத்துது குறையுதுன்னா நான் எதுவும் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? நான் யூடியூப் ப்ரொடக்ஷியோ பிஸ்மியோ இல்லைங்க, நான் சொல்லலைங்க. இருங்க நான் உங்களுக்கு குத்துது குறையுதுன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறது நான் கேட்டேன்ல, நான் பேசுறது நீங்க கேளுங்க. யூடியூப் ப்ரொடக்ஷியும் பிஸ்மியும் மற்ற வந்து கரிகாலனையும் இவங்க எல்லாம் போய் விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு நான் சொல்லலை, அவங்க பேசுனாங்க. சரியா? அவங்க பேசுனது கேட்டுதான் இவங்க ரியாக்ட் பண்ணாங்க. நீ இக்கு போடல இம்மு போடல அப்படின்னு சொன்ன நான் சொல்லலை, அவங்க பேசுனதுக்கு தான் இவங்க பேசிட்டாங்க. சரியா? இதெல்லாம் நான் சொல்லி அவங்க பண்ணல. அவங்க பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஓகேவா? இதுல என்னோட இன்ஃபுளுன்ஸ் என்ன இருக்கு? இதுல இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு கட்சி, இந்த கட்சி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா சொல்லவே வரல. நான் இந்த ஸ்பேஸ்ல வரும்போது ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒரு ஆள் பேசுறாங்க அப்படின்னா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து நீங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு நீங்க பிஜேபி பண்றதுலாம் கரெக்ட்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் நீங்க பிஜேபி டிஎம்கேவே நம்மால எதிர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் விஜய் ஃபோர்ஸ் உள்ள வருது. இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, இப்ப நீங்க பேசுறீங்க இல்ல நீங்க பேசுறது வந்து கிளாம்பாக்கத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா? கிளாம்பாக்கம் ரொம்ப ஒரு பிரச்சனை கூட ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல.
சரியா? சரி அது எப்படி உருவாக போகுது ஃபியூச்சர்ல வந்து அதுவே பெரிய பஸ் டெர்மினலா கூட மாறலாம், அது நமக்கு தெரியாது. அது பட் தெரியாது, கரண்டா நமக்கு இப்ப தெரியாது, என்ன உங்களுக்கு நடக்குது? தெரியாது. இப்ப சரி ஓகே. என்னது என்ன எனக்கும் நடக்குது? தெரியாது. நீங்களே தான் சொல்லிருக்கீங்க, நீங்களே தான் ஏங்க சொல்லிருக்கீங்க இப்ப ஃபியூச்சர்ல திட்டத்தை மாறலாம். கொண்டு வந்தது ஐயோ, ஐயா 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 இங்க பாருங்க, முதல்ல நான் பேசுறது ஓப்பனா இருக்கா, நீங்க பேசுறது ஓப்பனா இருக்கான்னு கேட்கறவனுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. வைபர் நீ கொஞ்சம் சும்மா இரு. சொல்லுங்க ஓகேவா? நான் பேசுறது ஓப்பனா இருக்கா, நீங்க பேசுறது ஓப்பனா இருக்கான்னு தெரியும். கீழம்பாக்கமே 6 மாசத்துல ரெடி ஆயிடும். ஒரு பையன் வந்து இங்க பேசினான், நான் வந்து கீழம்பாக்கத்துல போய் பஸ் ஏறினதுனாலதான் என் எக்ஸாம் போயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் ரூம்ல வந்தா தங்க வைப்பீங்களான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், ஏய் உன் பர்சனல் பிரச்சனையா எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்டோட சேர்க்காதடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். என்ன இல்ல நான் என்ன சொல்ல வரேன், குறுக்க இவன் ஒரு பைத்தியம். தப்புனாலும் சரி இல்ல கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்டாவே வாழ்க்கை போயிடுச்சு, நான் எக்ஸாம் எழுத முடியல, என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஒரு பையன் வந்து பேசினான். அது ஒரு தப்பான இதுதான், அதான் நான் அதான் சொல்ல வரேன். ஈரியா நாலு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டு வந்து சும்மா மென்டல் ஆட்டம். அப்ப சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், அவன்கிட்ட வந்து கூட சேர்ந்து நான் ஜால்ரா அடிக்கல, ஆமாடா திட்டுறா அப்படின்னு சொல்ல, ஏய் அதுவும் பர்சனல் பிரச்சனை தம்பி, அதையும் இதையும் சேர்க்காத அப்படின்னு தான் சொன்னேன். தவிர நான் எப்பயும் ஓப்பனா தாங்க பேசுறேன், நீங்க அதே மாதிரி ஓப்பனா பேசுறீங்க, ஓப்பனா சொல்லிருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஓப்பனா பேசுறீங்க. பாருங்க, மனிதம் மாதிரி எல்லாம் வராதீங்க, மாறு வேஷத்துல வராதீங்க என்கிட்ட. ஏங்க நான்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் எல்லாத்தையும், யாரு என்னன்னு. மாறு வேஷத்துல வராதீங்க, சரியா? நான் ஓப்பனா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஓப்பனா பேசுறேன், அதே மாதிரி ஓப்பனா நீங்களும் பேசுறீங்க. திரும்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன், எனக்கு என்ன வேணாலும் ஐடியாலஜி இருந்துட்டு போறது. நான் சொல்ல வர பேச்சு தாங்க முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. இப்ப உடனே எனக்கு தெரியலையே, எனக்கு கேக்குறவனுக்கு தெரியும் நினைக்கிறேன், கேக்குறதுக்கு தெரியும், அதுதாங்க எனக்கு கேக்குறவங்களுக்கு தெரியும். ஆமா, யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணா என்ன கேட்டீங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணி என்ன கேட்டீங்க? நீங்க கேள்வியே கேட்கல, வரும்போதே வந்து நான் தப்பானவன்னு பேசுனீங்க. நீங்க தப்பானவன்னு நான் சொல்லவே இல்லைங்க. ஆமா, நான் வந்து வேணுனே எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு பேசுனீங்க, அப்படிதானே பேசுனீங்க? குழப்பற மாதிரி தெரியுதுன்னு தாங்க நான் சொல்றேன். இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்க பிரச்சனை. ஆமா, எனக்கு தெரியுதுன்றது. ஏன்னா 2-3 பாயிண்ட் வச்சு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பேசினாரு. இல்ல முகமது அது தப்பு இல்ல. ஏன்னா ஆப்போசிட்ல பேசுறவங்களோட ஐடியாலஜி ஆப்போசிட்ல பேசுறவங்க யாருன்னு தெரிஞ்சாதாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப பாருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க முகமது, ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நிமிஷம் இருங்க. இதுக்கு முந்தானத்து கூட ஒரு ஆள் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துறது தப்பா இல்லையான்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்? அது தப்புன்னு சொல்லவே இல்லையே. நான் தப்புன்னு சொல்லவே இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்துல வந்து அங்க இந்தியால இருக்க முஸ்லிம்ஸ் எவ்வளவு ஒரு கஷ்டம். நான் தப்புன்னு சொன்னா சரின்னு சொன்னா அப்படிதான் கத்துவாங்கன்னு சொன்னா இந்தியால அது சரிதான் சொன்னா ஃபார்மர்ஸோ அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னதுதான். இல்ல என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களா பேசுறது, நீங்களா ஒரு கற்பனை பேசிட்டு இருக்கீங்க. ராபின்சன் எடுத்து விடுறாரு சொல்லிட்டாரு, அதேதான் சொன்னாரு. ஏய் ராபின்சன் தப்புன்னு சொல்லுங்க. ஏங்க அவர் தப்புன்னு தாங்க சொன்னாரு. ஏங்க நீங்க நல்லா கேட்கல, அவர் தப்பு ஏங்க அவர் தப்புன்னு தாங்க சொன்னாரு. ஏங்க ஒருத்தன் அவன் எவனோ ஒருத்தன் லூஸ் மாதிரி கத்துனதுக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, தப்பு தான் அது அப்படின்னு சொன்னாருங்க. ஏன் நீங்க ஆமா தப்புன்னு தானே சொன்னேன், சரின்னு சொல்லல. அது தப்பு நீங்க சொன்னீங்க, நீங்க எதிர்பார்த்த பதில் வந்துருச்சு. நீங்க சொன்னீங்க ஏங்க முகமது, இப்ப நீங்க தாங்க ஃப்ரேம் பண்றீங்க அவரை. இல்ல முகமது, நீங்க புரிதல் எல்லாம் பேசுறீங்க. அவர் வந்து மாப் மென்டாலிட்டின்னு சொன்னதுக்கு முன்னாடி ஒருத்தன் பண்றதை வச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணாதீங்க, அவனே வந்து லூசுத்தனமா கத்துறான் பேசுறான் தான் அவரு சொன்னாரு. ஓகேங்களா? தப்புன்னு தான் சொன்னாரு. நீங்க சொல்றீங்களா, நீங்க ஒருத்தனை வச்சு தப்பு பண்ணா சொல்றீங்க, அது ஒருத்தனோட ஐடியாலஜி கிடையாது. அது இந்தியாவை வந்து அந்த ஐடியாலஜிக்குள்ள வந்து ஏங்க நீங்க ஐடியாலஜி எதுக்கு கொண்டு வரீங்க? அவர் பேசுனது கரெக்டா தப்பா தான் பேசுறீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அது ஒருத்தன் ராபின்சன் எடுத்து விடுறா ஸ்பீக்கர் விட்டு. அவன் என்னடா நடுவுல குறுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். முகமது அதாவது ஒரு ஸ்டேடியத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துறது மாம் மென்டாலிட்டி அப்படின்னு நான் சொன்னது தப்பு அப்படின்னா, ஸ்டேடியத்துல ஒரு குரூப் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்திட்டாங்கன்னாலே இந்தியா இப்படிதான் இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுவும் தப்பு. கேவலமா இருக்கு இப்போ.
அதுவும் தப்பு தான். இந்தியாவே இப்படி மாறிடுச்சுன்னு நீங்க பேசுறீங்களா? நான் ஸ்டேடியத்துல 50 பேர் 100 பேர் கத்துனது தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன், அது மாம் டாடின்னு சொல்றேன். ஆனா இல்லைங்க, அது கிடையாதுங்க, இந்தியாவே அப்படிதான் இருக்குன்னு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? அது உங்க பிரச்சனை. நான் இந்தியாவே அப்படின்னு சொன்னேன். நீங்க வார்த்தைக்கு இந்தியாவே எப்படி இருக்கு? நான் இந்தியாவில வந்து எத்தனையோ பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இந்தியான்னு சொல்லி இப்ப சொல்லலையா? இப்ப சொல்லலையா நீங்க? இப்ப சொல்லலையா? 80% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இப்ப சொல்லலையா? இப்ப சொல்லலையா? அந்த ஐடியாலஜியா இந்தியால இருக்குன்னு சொல்லலையா? இந்தியால இருந்துன்னு சொன்னாங்க. இது ஐடியாலஜி ஃப்ரேம் பண்ணப்படுதுன்னு சொல்ல, இந்தியாக்குள்ள ஃப்ரேம் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. சொல்ல வரேன், ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் ஹிந்து. இதுவே தப்பு இல்லையா? இதுவே தப்பான வார்த்தை இல்லையா? இதுவே தப்பான வார்த்தை இல்லையா? இல்லங்க, இது புரிய மாட்டேங்குது. எது தப்பு? இந்தியாக்குள்ள இந்த மாதிரி வந்து இது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் நீ உன்னோட உண்மையான ஹிந்துன்னு ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. இதுதான் தப்பு நான் சொல்ல வரேன். யாரா சொன்னாங்களா? ராகுல் காந்தி கூட தாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. அவரு கேப்பீங்களாங்க? யாரு? ராகுல் காந்தி கூட தான் அவரோட விருப்பங்க. கதையா இருக்கு, அவரோட விருப்பம். அதுதாங்க சொல்றேன். ராகுல் காந்தி ராகுல் பாருங்க, ராகுல் காந்தி யாருக்கான இருங்க, ராகுல் காந்திலாம் ஒரு ஆளே கிடையாது. அவரை வந்து எடுத்துட்டு வராதீங்க எதிரியுமே, அது தேவையில்லாத. ராகுல் காந்தி சரி, ஓகே. ஸ்டேடியத்துல சொன்னதுக்கும் இந்தியாவோட மைண்ட் செட்டும் அதுதான் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? உங்களோட அர்த்தம் அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ கிடையாது இல்ல, அப்புறம் என்ன? இல்ல ஒரே ஒரு செகண்ட் முகமது ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட். யார் என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்றது கேட்கறவங்களுக்கு தெரியும். அது நீங்க திரும்ப பண்ணி தான் இவங்க எல்லாருக்கும் இப்பயாவது கொஞ்சமாவது வந்து புரிதல் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். ஒரே ஒரு செகண்ட் கார்த்தி ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் முகமது ப்ரோ, ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட். அதாவது Vijay fans வந்து not getting influenced or anything. We exactly know what's happening. இப்போ நம்ம வந்து பவர்ல இன்னைக்கு டெய்லி தப்பு பண்றவங்கள ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு நிலைமை. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருக்க மாதிரி தெரியல. அது சோசியல் மீடியால நிறைய விஷயத்த மறைச்சிடுறாங்க. This doesn't have to do anything with Karthik. பட் என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னவே இல்ல, நீங்க இன்னவே வந்து இல்ல நான் சொல்லிடுறேன் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் நான் முடிச்சிடுறேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் முடி கிளியர் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க சொல்றது நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப கார்த்திகை நான் இதெல்லாம் சொல்லல, நான் வந்து ஃப்ரேம் பண்ணல, எதுவுமே பண்ணல. இங்க இந்த ஸ்பேஸ் நீங்க ஃப்ரேமே பண்ண முடியாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஃப்ரேமே பண்ண முடியாது, சரியா? நீங்களே ஆல்ரெடி வந்து கொண்டையை மறைச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். அதனால என்னைய ஃப்ரேம் பண்ணலாம் நீங்க முடியாது. நான் தான் ஓப்பனா உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பட்சம் தான் நான் வந்து கடுப்பா, நான் தான் தலையை விரிச்சுட்டு போட்டு உட்காந்துருக்கேன். நீங்க தான் கொண்டையை மறைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீ மறைச்சிட்டு வர இந்த மாதிரி யாரு ஏங்க அது பாக்குறவனுக்கு தெரியாது ப்ரோ, நீங்க பாக்குறவனுக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, நீங்க சோஷியல் மீடியால தாங்க உட்கார்ந்திருக்கோம் எல்லாரும். என்ன தெரியுமா ப்ரோ முகமது, நீங்க சொல்ற ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்க யாரு நான் யாருன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. என்னங்க உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல முகமது ப்ரோ, இல்ல என்ன தெரியுமா கண்டுபிடிக்க 10 நிமிஷம் இல்லங்க, என்ன தெரியுமா கண்டுபிடிக்க 10 நிமிஷம் இல்ல முகமது ப்ரோ, என்ன தெரியுமா, நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களது இருக்கலாம் ப்ரோ, தப்பு இல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேருக்கு இருக்கு. நானும் கமெண்ட்ஸ்ல பாத்திருக்கேன், இருக்கு நிறைய பேருக்கு. பட் நீங்க சூஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான் தப்பா போயிருச்சு. நீங்க ஒரு எக்ஸாக்டா ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்லிருந்தீங்கன்னா அவரும் வந்து வேற எதிர்த்து பேச முடியாது. ஆனா நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்குமே அவர் எக்ஸாக்டா தப்புன்னு சொன்ன விஷயமா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க கேளம்பாக்கம் நானே இவர்கிட்ட கேட்டிருக்கேன். இவர் வந்து இல்லங்க ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரி தவறு நடக்கதான் செய்யும், அதை விட்டுருங்கன்னு இவர் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு சில வாட்டி. அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொரு விஷயத்துக்கும் அந்த ஜெய் ஸ்ரீராம் கத்துனது வந்து எப்படின்னா, இப்ப எனக்கு அதோட டீடைல்ஸ் தெரியாது பொலிட்டிக்கலா, பட் நான் சொல்றேன். இப்போ அந்த இடத்துல கத்துனாங்க இல்லையா ஒரு 100 பேரு, அதை சப்போர்ட் பண்ணி பவர்ல இருக்க பிஜேபி மினிஸ்டர் யாராவது அது கரெக்ட் தான் பேசியிருந்தாங்கன்னா அது தப்புன்னு நீங்க சொல்லலாம். அது ஓகே, நீங்க வைக்கிற அக்யூசேஷன் கரெக்டா இருக்கும். அந்த பாயிண்ட்ல அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஹரிஷ் நான் கடைசி ட்வீட் ஓப்பனா அண்ணாமலைக்கு ட்வீட் போட்டு உட்காந்துருக்கேன். நான் பாருங்க முகமது, புரிஞ்சுக்கோங்க, நான் அண்ணாமலைக்கு கடைசி ட்வீட் போட்டு உட்காந்துருக்கேன். அண்ணாமலை பேசுறது நல்லா இருக்குன்னு. ஆனா நீங்க உங்க ட்விட்டர்ல நீங்க எதையுமே ட்வீட்டே போடாம ட்வீட் போட்டிருந்தா கூட அதை அழிச்சிட்டு நீங்க எதுவும் நடுநிலையுமே பேசி நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க போட்ட லைக் எல்லாம் பார்த்தா தெரியும். நீங்க வந்து அக்பர் சீதா அந்த சிங்கத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. அப்படிதான் நீங்க இருக்கீங்க. கார்த்தி ப்ரோ, இல்ல நீங்க சினிமாவுல இல்ல ஒரே நிமிஷம் அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஃபைபர் நான் அவர்ட்ட பேசிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ வந்து மீடியேட்டர் தேவையில்ல, அவரும் தமிழ் தான் பேசுறாரு, நானும் தமிழ் தான் பேசுறேன், எனக்கு தெரியும். இரியா ஒரு நிமிஷம் ரியா, நீ வழக்கு கொடுக்காத. அவர் தமிழ் தான் பேசுறாரு, நானும் தமிழ் தான் பேசுறேன், எங்களுக்கு தெரியும். நீ நடுவில் மீடியேட்டரும் தேவையில்ல.
நீயே ஒரு நான் எம்பி என்னோட கருத்தை வாங்குறது சொல்றேன் ப்ரோ, அவர் சொன்னதை சொல்லல. ஒரே ஒரு பாயிண்ட். உன் கருத்து நீ இருங்க வச்சுக்க, இருங்க, உன் இந்த கருத்து நீ அக்பர் சொல்லு, அவர் சீதா என்ன சொல்ல வர நீ இல்ல கார்த்தி சொல்லாத. ப்ரோ, நீங்க சொல்றீங்கல்ல சினிமாவுல இல்ல வந்து இல்ல ப்ரோ, ஒரே இப்ப நிமிஷம் இப்ப இதை கண்டுபிடிச்சு வந்துட்டியா சினிமாவுல நீ? வந்து நீங்க ஐயோ நீங்க சொல்றத ஐயோ ராஜா கார்த்தி ராஜா ப்ரோ ஒரு ராஜா நிமிஷம் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விடு, வைபர் விடு, ஓரமா போ இந்த பக்கம். உங்களுக்கு இதுல ரோலே கிடையாது சரியா? என்ன ப்ரோ, இல்ல ஒரு நீங்க நிமிஷம் ப்ரோ, நீங்க நான் என்ன நீங்க சொல்றேன்னு கேளுங்களா, எந்த கேட்டுட்டு குரூப்பே சொல்லுங்க, தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு சொல்லுங்க. நீங்க சினிமாவுல நீ உன்கிட்ட சினிமாவுல ஒரு நீங்க நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் சொன்னாலும் நாங்க வந்து உன்கிட்ட இருங்க பேச வேண்டிய இருங்க அவசியமே ப்ரோ, கிடையாது. சினிமாவுல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க வந்து கேட்டுப்போம். ஒரு 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 விஷயம், ஒரு எதை பத்தி, படத்தை பத்தியோ சினிமா பத்தியோ நீங்க சொல்றீங்கன்னா கேட்டுப்போம். ஆனா இங்க டெய்லி ஸ்பேஸ் கேக்குறாங்கல்ல, அப்போ உங்களோட ஐடியாலஜி, உங்களோட கட்சி சார்பா நீங்க இருக்கலாம், தப்பே கிடையாது. அது உங்களோட கட்சி, உங்களோட உரிமை, அது இருக்கலாம். ஆனா நீங்க பேசுறது வந்து நான் ஓப்பனா தானே அது போடுறேன். அதுதான் ப்ரோ, தப்பு இல்லன்னு நான் தான் தான் சொல்றேன், ஓப்பனா ட்வீட் தப்பு இல்லன்னு போடுறேனே, தான் சொல்றேன், அண்ணாமலை ட்வீட் போடுறேனே. தப்பே நீங்க இல்ல. யாராவது ஒரு போடுறீங்களா நிமிஷம் அந்த ப்ரோ, மாதிரி? தப்பே இல்ல. முகமது நீங்க ஒரு பக்கம் போடுறாரா? இருக்கீங்கல்ல, போட்ட வந்து கேள்வி கேட்டா என்கிட்ட கேளுங்கன்றேன். அதுதான் ப்ரோ, நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்கல்ல, நீங்க பேச ஐடியா பெர்ஸ்பெக்டிவ். முகமது நீங்க வந்து காங்கிரஸ் திமுகன்னு வந்து நீங்க வந்து உங்களை வந்து நான் காங்கிரஸ் சப்போர்ட்டருங்க, நான் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக போறேங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பேசுங்கன்றேன். நீங்க அது கிடையாது. இல்லைங்க நான் நடுநிலைமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் நடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். சொல்லவே இல்லைங்க, நான் ஆப்போசிட். ஆனா ஆக்சுவலா ஒரே விஷயங்க, ஒண்ணு சொல்லட்டுமா, ஓப்பனா பிஜேபி ஹேட்டர்னு சொல்றாரு ப்ரோ. இந்த அளவுக்கு இல்ல இருந்துட்டு போகுது ஓகே. ஆனா இந்த அளவுக்கு இல்ல அது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. ஆனா இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு பாத்தீங்களா? மனித குலத்துக்கு எதிரின்றது நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோ விஷயத்த வந்து நல்லது பண்ற நல்லது இதுதான் சீமானான டயலாக் ஆச்சு. உண்மையா சொல்றேன் ப்ரோ, உண்மையா ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, உண்மையா நான் சொன்னேன், நான் பேசுனேன்ல ப்ரோ. ராகுல் காந்தி ஆப்போசிட்ல பிரதர் முகமது ப்ரோ, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி முகமது நான் சொல்றேன் இல்லைங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆவானுங்க எல்லாரும். எது பிஜேபி சப்போர்ட்டரா, யாரு நீ, யாரா நீ பிஜேபி சப்போர்ட்னு சொல்ற அப்படின்னு சொல்ல. ஏதோ உங்களுக்கு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லுவானுங்க. பிஜேபி பத்தி ஒரு ட்வீட் போட்டா கதறுவானுங்க, கீழே வந்து திட்டுவானுங்க அசிங்கமா. நானே டெலிட் பண்ணிடுவேன் அந்த ட்வீட்டை. சரி ஓகே, தேவையில்லாம போட்டு அடி வாங்குறோம் நம்ம, வேணாம் அப்படின்னு. இப்ப எப்படி தெரியுமா, நீங்க பயப்படுறீங்க என்கிட்ட பேச. நான் வந்து திமுக, நான் ராகுல் காந்தி தெளிவா பேச முடியல கார்த்தி ப்ரோ. இதுல ஒரு ரியாலிட்டி என்ன தெரியுமா, அது பிஜேபி growth இல்ல ப்ரோ, உங்க growth. நிஜமாவே நிறைய பேர் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி உங்க வியூஸ வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. உண்மைதான், அதுதான் கரெக்ட். இல்ல கிடையாது, அது கிடையாதுங்க. இவங்க கிட்ட ஒரு நேர்மையே கிடையாதுங்க, இவங்க வந்து ஓப்பனா வந்து என்கிட்ட வந்து சண்டை போறதுக்கு இல்ல. ஆமா, ஏன் பண்ணலாமே, தாராளமா பண்ணலாமே, இதுல என்ன இருக்கு? நீங்க அதை பண்ணலாமே, ஒன் சைடா பேசினா இப்ப இவங்க 1000 பேர் வரானுங்க, 1000 பேர் வந்து நான் ஓப்பனா சொல்றேன் கம்பேரிட்டிவா அவங்க பெட்டர், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், நான் கம்பேரிட்டிவா அவங்க பெட்டர், அவ்வளவுதான். நான் பிஜேபிக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதே இல்லை. ஆனா இந்த மத்த கட்சியெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு பிஜேபி பெட்டரா தெரியுது. மத்தவங்க எல்லாம் வந்து இவ்வளவு ஊழல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, பிஜேபி ஓப்பனா டிக்ளேர் பண்ணதானே. யார் ஊழல் பண்ணா? பேர் அடிச்சு கொன்னாங்க. முகமது பிரதர் ஒரு நிமிஷம், நான் பேசுனதுல தானே ட்ரிகர் ஆனீங்க. இந்த மாதிரி நான் விஜய் ஃபேனு, நான் ஆக்சுவலா பிஜேபியை சப்போர்ட் கூட பண்ணல, பிஜேபிய காமிச்சிட்டு டிஎம்கே எல்லாம் மறைச்சிடுறாங்கன்னு சொன்னதுல ட்ரிகர் ஆயிட்டீங்க எல்லாம். ஐயோ, பேசவும் மாட்டேறீங்க, சண்டைக்கு வர மாட்டேறீங்க, பிஜேபியை சப்போர்ட்டே பண்ணல, பிஜேபியை சப்போர்ட்டே பண்ணல. காட்டி டிஎம்கே ஓட்டு வாங்குறாங்கன்னு சொன்னதுக்கு ஏன் ட்ரிகர் ஆயிட்டீங்க? முன்னாடி எல்லாம் கெத்தா இருந்தாங்க இவங்களை பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன்.
ஐயோ ஏதோ ட்வீட் போட்டாங்க பயமா ப்ரோ நான் சத்தியமா நினைச்சேன் விஜய் அவரு போட்டு வந்தா யார் ஆப்போசிட்டா வந்தா நான் ஓப்பனா தான் நான் சொல்றேன் பிஜேபி ஹேட்டர் நான் சொல்லிட்டேன். ஏங்க நீங்க அப்படி வரலைங்க, நீங்க அப்படி வரல, நீங்க வந்தா பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஓப்பனா வரலையே. நீங்க எப்படி வந்தீங்க உள்ள? இல்ல முகமது நீங்க உள்ள வந்ததும் அவர்கிட்ட என்னங்க வரணும்? கேள்வி கேட்டாலே அவர் பிஜேபி சப்போர்ட் இல்லன்னு தெரிஞ்சிரும். ஓப்பனா நான் யாரு என்னன்னு சொல்லிட்டு வரணும். இல்ல வைபர் அப்படி சொல்றதுல தப்பே இல்லையே. சும்மா இருக்கும் கார்த்தி ப்ரோ முதல்ல பேச விடுங்க. யாரும் பேச மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க பேச விட மாட்டீங்க. எதிர்க்கிறத கேக்குறதுக்கான ஒரு இதே உங்களுக்கு கிடையாது. அத முதல்ல நீங்க வந்து பண்ணிக்கிட்டே யாரும் பேச மாட்டீங்க, யாரும் சொல்லிட்டு வர மாட்டீங்க. பேசுறவங்க பேச விடுங்க ப்ரோ. நம்ம அடுத்த ஸ்பேஸ்ல இல்ல அடுத்த ஸ்பேஸ்ல நம்ம வரலாறு இதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன ஆவறது? நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. நான் சொல்றேன் இப்ப வரப்போற தேர்தல், ஒரு நிமிஷம், வரப்போற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். பிஜேபின்னு பேசுறேன், இப்ப நான் காங்கிரஸ்க்காக பேசுறேன், காங்கிரஸ் இதுக்காக பேசுறேன். அப்ப அது எல்லாம் பேசுறாங்க. ஒன்னு பேசணும்னு யாரையுமே நீங்க வந்து பேச விட மாட்டீங்க. நீ யாரு என்னன்னு தெரியும், நீ இப்படி பண்ற, அது தேவையில்லை ப்ரோ. அது இப்ப அவர் வந்து பிஜேபி பிடிக்கலன்னா அவர் எதிர்த்தரப்புன்றது ஈஸியா தெரிஞ்சு போச்சு. இல்ல எதிர்த்தரப்பு சொல்ல கேக்குறது தப்பு இல்ல வைபர். இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் ஆதரவு தெளிவா சொல்லிட்டீங்க. அவர் வந்து நடுநிலைமையா வந்து பேசுறதுதான் இங்க பிரச்சனை. ஏங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து பேசுறீங்க, ஒரு கேள்வி கேக்குறீங்க, கரெக்ட், ஓகே. நீங்க ஆரம்பத்துல கேள்வி கேட்ட கரெக்ட். நீங்க பிஜேபி பத்தி ஏங்க நெகட்டிவா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கரெக்ட், ஓகேங்களா. திருப்பி நீங்க யார் ஆதரவாளர்னு கேக்குறது தப்பு இல்லைல்ல. ஏன்னா நீங்க யார் ஆதரவுன்னு தெரிஞ்சா தானே வந்து பேசவே முடியும். நீங்க அந்த இடத்துல வந்து ஏதோ நடுநிலைமையா இருங்க, நான் என்ன சொல்ல முடியல. நீங்க வந்து ஒரு கேள்வி கேக்குறீங்க, ஓகேங்களா. நீங்க யாரு ஆதரவுன்னு கேட்டா நீங்க வந்து நடுநிலைமை மாதிரியே பேசுறீங்க. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட எல்லாம் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாத்துக்குமே இங்க தெளிவுபடுத்திக்கிறேன் இருங்க. விஜய் ஃபேன்ஸ் நீங்க பொதுவா பேசுறீங்கல்ல, எந்த விஜய் ஃபேன்ஸுமே இங்க யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. இன்னைக்கு டிஎம்கே கேள்வி கேட்கறோம் நாங்க, நாளைக்கு வந்து பிஜேபியும் கேள்வி கேட்போம், ஓகேங்களா. யாரா இருந்தாலும் இங்க கேள்வி கேட்போம். இதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்லாம் வந்து இங்க வந்து யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க. யாரா இருந்தாலும் கேள்வி கேட்போம். ப்ரோ இல்ல டார்கெட் ஒரே ஒரு பாயிண்ட், வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல் ப்ரோ. நீங்க வந்து பேசுறது எப்படி இருக்குன்னா, வரப்போறது இல்ல ஒரே நிமிஷம். இப்ப நீங்க காங்கிரஸா பிஜேபி தான் பேசணும். யார் பக்கம் இருக்கீங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு 2026 நீங்க என்ன வேணா அடிச்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள என்ன வேணா அடிச்சுக்கலாம் ப்ரோ. நீங்க வந்து இப்ப வரப்போறது 2 மாசத்துல வரப்போகுது. சரி 2 மாசத்துல வரப்போறது உங்களோட முடிவு என்ன? 2024 பத்தி நாங்க கவலையே படலைங்க. 2024 நாங்க வந்து களத்திலே இருக்க போறது இல்லைங்க. 2026 தாங்க எங்க டார்கெட். நாங்க அதை நோக்கி தாங்க. இதுதான் அரசியல் புரிதல் இல்லாம பேசுறீங்க ப்ரோ. இப்ப நீங்க இல்ல உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க பேசுறீங்க வைபர். அவர் வந்து சொல்றாரு, நான் சொல்றேன் இல்ல நானே சொல்றேன் பதில், ஓகேவா. தமிழ்நாட்டுல 39 தொகுதி இருக்கு. 39லயும் திமுக ஜெயிச்சிருச்சு, ஓகேவா. என்டிஏ ஒண்ணு கூட ஜெயிக்கல. பிஜேபி ஆதரவு பெற்ற கட்சியோ இல்ல பிஜேபியோ எந்த தொகுதியும் ஜெயிக்கல. 39லயும் ஜெயிச்சிட்டாங்க. 39 ஜெயிக்கவும் போறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப என்ன விஜய் வந்து மாத்திர போறாரு? விஜய் குரல் கொடுத்து என்ன மாறிட போகுது இந்தியால? ஆனா குரல் கொடு சொல்லு, குரல் கொடு சொல்லு, 24 பத்தி சொல்லு. என்ன இது? உங்களுக்குதான் ஒரு எம்பி வேணும், அதுக்கு போய் அங்க குடிஞ்சிட்டீங்க. விஜய் வந்து குடிக்கணுமா? பேசுறாரு ப்ரோ 2 அறிக்கையில கிட்டத்தட்ட மதம் சார்ந்த இதெல்லாம் வைபர் ப்ரோ இல்ல வைபர் ப்ரோ, இந்த 2 கட்சியில தான் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற எந்த நீடும் இல்லையே. வேற யாருக்கோ கூட ஓட்டு போடலாம் அவங்களுக்கு கரெக்ட் பண்றவங்களுக்கு. இதுலயே இவங்களுக்கு தான் ஒண்ணு பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல ஒரு வேலை ஒரு நிமிஷம் நீங்க உங்க வைபர் உங்க பாயிண்டே கூட வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாட்டுல ஒரு 30 தொகுதியில வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து விஜய் பேச மாட்டாராங்க. 2024 வந்து விஜய் பேச மாட்டாரா? பிஜேபி வந்து 30 தொகுதி ஜெயிக்க போதுங்க, அவர் தடுத்து நிறுத்த முடியாதா அப்படின்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க தான் ஆல்ரெடி 39 ஜெயிக்கிற மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்னங்க விஜய் வந்து பேசினா என்ன பேசணும் உங்களுக்கு? விஜய் பேச சொல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். அவர் அறிக்கையில ஆல்ரெடி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாப்ல, அது ஓகே. நான் சொல்றது இப்ப வரப்போறது 2 மாசத்துல வரப்போற தேர்தல் என்ன, நாடாளுமன்ற நாட்டை யார் ஆள்றாங்கன்றதான் மேட்ரு. நீங்க 2 சைடு தான் இருக்கு. நீங்க 2 சைடுல ஒரு பக்கம் தான் நிக்கணும். அப்படி இருக்கும் போது இப்ப வந்து அவரு அப்படி என்ன எதுக்கு எடுக்கணும்?
நீங்க எடுக்கிறீங்க மாறிட போதா இல்ல நாட்டை இல்ல ஆளாக இங்க நீங்க போறாங்கன்னு. நான் 3 ராகுல் காந்தி ஏதாவது இல்ல ஆளுநர் இல்ல போறாரா நீங்க என்ன? 2 சைடுல ஏதாவது ஒரு அப்புறம் பக்கம் என்ன? தான் இருக்கணும் ப்ரோ. நீங்க வந்து இல்ல நாங்க வந்து எதுலயும் ஈடுபட மாட்டோம் அப்படி தனியாலாம் அப்படி இருக்க இருக்க வேண்டிய முடியாது ப்ரோ. தேவையே இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல இல்ல கிடையாது. அது அப்படி நீங்க இருக்க வேண்டிய நீங்க அவசியமே ஒண்ணும் இல்ல. கிடையாது. இப்ப அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அது கன்ஃபார்மா வந்து விஜய் கட்சியையோ பாதிக்கும். அது சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி இப்பயே ஆல்ரெடி எத்தனை ரைடு போயிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை கட்சி மாறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படாதீங்க வைபர். வைபர் இது அவருக்கு தோல்வியே கிடையாதுங்க. ஏங்க முகமது அவருக்கு தோல்வியே கிடையாது. முகமது அவர் தாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவருக்கு தோல்வியே கிடையாது. அவருக்கு வெற்றி 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 தான், மேல மேல வெற்றி தான். பாருங்க 40 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு இந்தியால ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து மெஜாரிட்டியில வந்ததே கிடையாது. அது மோடி தான். அதுக்கப்புறம் 2வது டைமும் மெஜாரிட்டியில வந்தது யாரும் கிடையாது, மோடி தான். 3வது டைமும் வரப்போறது மோடி தான். அவருக்கு தோல்வியே கிடையாது. அவருக்கு தோல்வியே கிடையாது. எதுக்கு ப்ரோ இப்ப எல்லா மாநிலத்திலயும் வந்து இருக்கிற காங்கிரஸ் ஆளெல்லாம் உள்ள கூப்பிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஏது காங்கிரஸ் ஆளுங்க வராங்க, காங்கிரஸ் ஆளுங்க வராங்க. நீ ஏன் கூப்பிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? நீங்க புடிச்சு வச்சுக்க வேண்டியதானே உங்க ஆளுங்கள, காங்கிரஸ் ஆளுங்கள. ஒரு மாநிலத்திலயும் ஒரு கட்சியும் உடைச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உடைச்சிட்டு வந்தாங்கன்னு நீங்க என்னங்க? அவங்க ஏன் கூப்பிடணும் ஃபர்ஸ்ட்? இவங்க ஏன் போனாங்க? அவங்க கூப்பிட்டு போனாங்களா? அவங்களா வந்தாங்க. ஒரே ஒரு क्वेश्चन என்னப்பா என்ன என்ன இல்ல என்ன என்ன நீங்க பேசுறது லாஜிக்கா தான் பேசுறீங்களா? லாஜிக்கா தான் பேசுறீங்களா? காங்கிரஸ் எங்கெங்க இருக்கு நார்த் இந்தியால? ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டேட் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? ஏங்க நீங்க போய் கெஜ்ரிவால்கிட்ட 2 சீட்டு கொடுன்னு உட்காந்துருக்கீங்க. போய் அகிலேஷ் யாதவ்கிட்ட 4 சீட்டு கொடு 10 சீட்டு கொண்டு உட்காந்துருக்கீங்க. மம்தா பானர்ஜி கெஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி உடைச்சாங்களா? ஏன் உடைக்கணும்? ஆல்ரெடி அந்த கட்சி உடஞ்சுதான் உட்காந்துருக்கு. ஆல்ரெடி அந்த கட்சி உடஞ்சுதான் இருக்கு. அது வேற உடைக்கணுமா? ஆமா என்ன எது ஏன்னா கெஜ்ரிவால் என்ன ஜெயிச்சிருவாரா? கெஜ்ரிவால் இல்ல ஜெயிச்சிருவாரா? அவர் எல்லாம் ஜெயிச்சிருவாரா? இல்ல கெஜ்ரிவால் இல்லங்க. போன எலெக்ஷன் என்ன தெரியுமா? டெல்லியில எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா வைபர்? டெல்லியில எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா? பிஜேபி 58%. 7க்கு 7. நீங்க என்னமோ கெஜ்ரிவால் என்னமோ நின்னா வந்து கிழிச்சு தள்ளிடுறாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. சத்தீஸ்கர் தேர்தல் பத்தி பேசுங்க ப்ரோ. அந்த மேயர் தேர்தல் பத்தி பேசுங்க. என்ன பண்ணீங்க? தப்புதான் அப்படியே தப்புதாங்க. அது அடுத்த மேட்டர் போவாங்க. இருங்க அது அப்படிலாம் போக முடியாது. நான் சொல்றேன் கெஜ்ரிவால் தான் ஒண்ணும் இல்லையே. ஆமா இல்ல அது ஓகே. இருங்க நான் சொல்றேங்க. அந்த என்ன நடந்துச்சு அந்த இன்சிடென்ட்ல சொல்லுங்க, முழுசா நடந்தது சொல்லுங்க. சாதாரண ஒரு மேயர் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 8 வாக்கு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிஜேபி ஜெயிச்சதா அறிவிச்சிட்டீங்க. யார் அறிவிச்சா? எலெக்ஷன் ஆபீசர் அறிவிச்சாரு. ஏன் அறிவிச்சாரு? நீங்க போய் இல்லங்க அதாங்க நீங்க போய் வம்பு பண்ணீங்க. நீங்க போய் எல்லாம் வந்து சண்டை போட்டீங்க. அந்த சீட் எல்லாம் புடிங்கிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்துச்சு, திரும்ப வந்துச்சு. யார வந்து மறுத்தாங்க? அப்ப கோர்ட் இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? ஐயோப்பா சாமி. சரி ஓகே. இப்ப டெமோக்ரஸி இருக்கா? கோர்ட்ல இருக்கா? டெமோக்ரஸி இருக்கா? கோர்ட்ல இருக்கா? இப்ப இது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப வர தேர்தலை யாராவது நம்புவாங்களா ப்ரோ? ஒரு 2024 தேர்தலை இது உண்மையா நேர்மையா நடக்கும் யாராவது நம்புவாங்களா? இந்த எலெக்ஷனுக்கும் ஜெனரல் எலெக்ஷனுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ரெண்டு இல்ல ப்ரோ. சாதாரண ஒரு மேயர் தேர்தலுக்கே இப்படி பண்றாங்கன்னா அது எப்படி ப்ரோ? இது இந்த 30 ஓட்டு சீட்டு என்றதும் 30 ஓட்டு சீட்டு என்றதும் 100 கோடி பேர் ஓட்டு போடுறதும் இந்த சாதாரண ஒரு மேயர் தேர்தலுக்கே எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு கேக்குறேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப தோல்விக்கு ரீசன் எடுத்துக்கறாங்க. இப்பவே என்ன பண்ண முடியும் உங்களுக்கு சொல்லுங்க. தோல்விக்கு இல்ல நம்பாதீங்க வைபர், நம்பாதீங்க வச்சுக்கோங்க. என்னப்பா கார்த்தி ப்ரோ தப்பா தெரியலையா உங்களுக்கு? இதுல தப்பே கிடையாது. இது வந்து இந்த தேர்தல் முறை இப்ப இவங்க ஏமாத்துறது இதெல்லாம் தப்பு இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அதுக்கும் பிஜேபி சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் கிடையாதா? கொஞ்சம் கூட ப்ரோ அவங்கதான் ப்ரோ பிஜேபி வேட்பாளர் தான் ப்ரோ அறிவிச்சிருக்காங்க. வெற்றி பெற்றதா அறிவிச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இல்லங்க இதுல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது வந்து எலெக்ஷன்ல என்ன நடக்கும் தெரிஞ்சா அவங்களுக்கு எல்லாருக்கும் அது புரியும்.
இங்க இருக்கிற வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் யாருமே எலெக்ஷன் பார்க்கவே இல்லையா? ஆமா, கார்பரேஷன் எலெக்ஷன் எப்படி நடக்குது, மேயர் வந்து எப்படி எலெக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அது புரியும். இல்ல அது தெரியவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம், இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். சாதாரண ஒரு மேயர் எலெக்ஷன், சாதாரண மேயர் எலெக்ஷன் தான். ஆமா, குழப்பம் நடந்துச்சு. என்ன ஒரு குழப்பமும் இல்லையே, ஒரு குழப்பமும் இல்லையே. அந்த ஓட்டெல்லாம் இன்வேலிட்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனா வேலிடுன்ட்டாங்க, அவ்வளவுதான். வேற என்ன? இப்ப ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பேச விடுங்க. அதுல வந்து பிரச்சனை நடந்துச்சு, டிவில நியூஸ் எல்லாம் வந்துச்சு. நியூஸ் சரி, நடந்து ஓகே ஓகே ஜெயிச்சிட்டாங்கன்னு சரி சொல்லிட்டாங்க. ஜேபி நட்டா சரி உடனே ட்வீட் பண்றாரு. ஒரு பிரச்சனை நடந்து தெரிஞ்சு கீழே வந்து ஒரு ட்வீட் பண்றாரு. இந்த மாதிரி வந்து ஜெயிச்சது ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போறாரு. எதுக்கு இவ்வளவு? ஆமா, ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் போடுறாரு. என்னப்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கு பண்றாங்க, இந்தியா அலைன்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்ற மென்ஷன் பண்ணி போறாரு. எதுக்காக உடனே போடணும்? யார் சொல்லி நடந்திருக்கு சொல்லுங்க. அது எலெக்ஷன்ல அனௌன்ஸ் பண்ணதாங்க ரிசல்ட். அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போனாங்க, செல்லாம வந்துருச்சு, அவ்வளவுதான். ஏங்க இந்திரா காந்தி ஜெயிச்ச எலெக்ஷன்லயே கோர்ட்டுக்கு போய் இந்திரா காந்தி தோத்துட்டாங்க வந்திருக்கு. இங்க பாருங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ஜெயிச்ச எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் என்ன அவங்களே கோர்ட்டுக்கு போய் இந்திரா காந்தி ஜெயிச்சது செல்லாத வந்திருக்கு ரிசல்ட் கோர்ட்ல. ஆமா, அப்ப கோர்ட் இல்ல, நீங்க கோர்ட்டை நம்ப மாட்டேன்னு தானே பேசுவீங்க எப்பயுமே. அப்புறம் என்ன? நாங்க எங்க கோர்ட்டை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க? இதெல்லாம் அநியாயமா இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க இந்திரா காந்திக்கு போயிட்டீங்க. இல்ல இது தப்பா இல்லையா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் இப்போ நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட இது எல்லாருமே கண்டிச்சு, உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியா இருந்தோம், இப்ப மீறி வந்து இப்ப ஆம் ஆத்மி வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். வைபர் எவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. 30 ஓட்டு, அங்க பேலட் ஓட்டு தான் 30. அந்த 30ல வந்து இவனுக்கு பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. அதுல வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு மார்க் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அது பிறகு கோர்ட்டுக்கு போனாங்க, ரிசல்ட் மாதிரி வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுதான் நடந்தது. இந்த மேயருக்கு ஏங்க ஒரு 30 கவுன்சிலர் இருக்கு. அதை வச்சுதான் வந்து இது பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. ஒரு மேயர் எலெக்ஷனுக்கும் ஜெனரல் எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த எலெக்ஷனுக்கு இப்படிதான் இருக்குன்னா இல்ல என்ன சம்பந்தம் இல்ல நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க. என்ன சம்பந்தம் இல்ல? ரெண்டுமே எலெக்ஷன் தான். ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு ஓப்பனா ஒரு சரிங்க முகமா, அப்ப எப்படி நடத்தலாம் சொல்லுங்க. அப்ப எப்படி நடத்தலாம் எலெக்ஷன் சொல்லுங்க, எப்படி நடத்தலாம் எலெக்ஷன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க புரியலையே, இது ஒரு கேள்வி. அது எங்களை கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப இந்த தப்பா இல்லையான்றதாங்க பேசிட்டு இருக்கோம். நமக்கு அங்க தெரியும் எப்படி நடத்தணும். என்ன பொறுத்த வரைக்கும் தப்புங்க, சரிங்களா? நான் ஒத்துக்கிறேன். தேர்தல் அதிகாரி எனக்கு கொஞ்சம் புரிதல், எனக்கு ஒரு புரிதல் கேட்டுக்கிறேன். எனக்கு விக்னேஷ் ப்ரோ, உங்களுக்கு இத பத்தி ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சா சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த முறைகேடு நடந்துருச்சு, ஓப்பனா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இத வந்து பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் விஷ் பண்ணிருக்காரு, அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த முறைகேடு நடந்திருக்குன்றத தெரிஞ்சும் பிஜேபி வந்து கோர்ட்ல ஆஜரானாங்களா? வழக்கு அவங்க சார்பாக வந்து வாதாடிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அது இவ்வளவு ஓப்பனா தெரிஞ்சப்புறமும் அதுக்காக வாதாடுறது கரெக்டா இருக்குமா? இப்படி தப்பா தானே? தப்புதாங்க, நான் தப்புன்னு தானங்க சொல்றேன், இல்லன்னு சொல்லீங்களே. இல்ல, கோர்ட் மேட்டர் தெரியாத வைபர் சும்மா உருட்டாத, ஒண்ணு தெரியாது, தெரியாம சும்மா என்னத்தையும் அடிச்சுடாத. மத்திய அரசு வக்கீல் வந்து வாதாடினாரு. இந்த கேஸும் அதே மாதிரி இல்ல அந்த பாண்ட் கேஸுக்கும் அவர்தான், இதுக்கும் ரெண்டு பேர். நான் வீடியோவே பார்த்தேன். வீடியோ பார்த்தேன் ப்ரோ. எப்படி ப்ரோ? இல்ல ஒரு நிமிஷம், இவங்க பக்கம் வாதாடாம எப்படி? எனக்கு புரியலையே. இப்ப இதனால என்ன சொல்ல வர சொல்லு. நான் ஒன்னும் சொல்ல வரல, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இல்ல கார்த்தி ப்ரோ, ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது தப்புன்னு ஒத்துக்க சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் ஒத்துக்கிட்டேன், சரிங்களா? இல்ல ஒத்துக்கிறதுன்றதை விட இதெல்லாம் வந்து எது தரப்பு வைக்கலாம்ல உங்ககிட்ட. இப்ப கார்த்தி ப்ரோ ஒரு சைடு இருக்காப்ல, அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து இதை இருங்க ப்ரோ, நீங்க கேட்டீங்க, நியாயமா ஒரு வார்த்தை கேட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. இது தப்புதான், சரிங்களா? அதுக்குதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றீங்கன்னாக்கா 24லயும் இப்படிதான் நடக்கும் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றீங்க. அதான் நான் கேக்குறேன், என்ன பண்ணலாம் ப்ரோ? மக்கள் மனசு அப்படிதான் ப்ரோ. என்ன சாதாரண ஒரு தேர்தல்ல இப்படி பண்றாங்களே, இது எப்படி தேர்தல், எப்படி வரப்போற தேர்தல் எப்படி நடத்துவாங்க அப்படின்றது ஒரு பயம் இருக்கும்ல நமக்கு. பயம் இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்ல நீங்க பாக்காத. கதறுங்க, நீங்க தாராளமா கதறிக்கோங்க, யாரும் வேணாம்னு சொல்லுங்க. தாராளமா கதறிக்கோங்க. இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான் கேக்குறதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உங்க ராகுல் காந்திக்கு நார்த் இந்தியால ஒரே ஒரு இடத்துல நிக்கிற கட்சி இருக்கா?
ஒரே ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இருங்க. கட்சி இருக்கா? ஒரே ஒரு இடத்துல அமைதியில் எங்க வேணாலும் நின்று போறாரு, எங்க வேணாலும் நிக்கிறாரு. அவர் கேட்டதுக்கு பதில் நிக்கிறாரு சொல்லுங்க. நிக்கிறாரு பிரச்சனையே கிடையாதுங்க. சோனியா திரும்ப காந்தி நீங்க ஒன் டு சோனியா ஒன் காந்தி கொண்டு வந்து வராதீங்க. உத்தரப்பிரதேசம்னா தோத்துருவாங்கன்னு பயந்து தானே ராஜ்யசபாக்கு போனாங்க. இப்ப இன்னும் அனௌன்ஸ் பண்ணலைங்க. இன்னும் announce ராஜ்யசபாக்கு அனௌன்ஸ் announce பண்ணிட்டாங்க. பண்ணல. ப்ரோ இதெல்லாம் வந்து போஸ்டா சினிமா போட்டாங்க. டயலாக் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் லாஜிக்கா விக்னேஷ் ப்ரோ, பேசுங்க. தெரிஞ்சு அவங்க பேசுங்க. அரசியல்ல நின்னுதான் ஆகணும். வெற்றி தோல்வி சகஜம்தான். இதுல நிக்க முடியுமா? கட்ஸ் இருக்கா? இதெல்லாம் எதுக்கு கேக்குறாங்க ப்ரோ? என்ன சொல்ல வரேன்னா, கேக்குறாங்க பிரைம் இது வந்து மினிஸ்டர் ஒன் டு கேண்டிடேட் ஒன் அவரு. ஒரு என்ன அவர் சொல்றது, பிரைம் ஒரு மினிஸ்டர் சூப்பர் ஸ்டாருக்கும் கேண்டிடேட் ஒரு பதில் சொல்லுங்க. லோக்கல் ஸ்டாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மாத்தாதீங்க. பெர்ஸ்பெக்டிவ் மாத்தாதீங்க. எலெக்ஷனோட நான் கான்செப்ட் கேட்டது நீங்க பதில் நீங்க இல்லைன்னா இல்லன்னு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்க. ஒன்னும் மாத்தாதீங்க. பிரச்சனை நீங்க இல்லைங்க. ஜெயிச்சா கெத்து. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஏங்க சொல்றீங்க. இப்போதைக்கு ஒன்னும் இல்லைங்க. ப்ராப்ளம் இல்ல. என்னங்க கடைசி என்னங்க வரைக்கும் சாரி, வயநாட்டுல தான் இது நிக்க இதே போறீங்க. மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரிய வரும்? எப்படி தெரிய வரும்? நிக்கிறா இல்லைன்னு எப்படி தெரிய வரும்? உங்களுக்கு சொன்னாரு டேரக்டா சொல்லுங்க. நீங்க நீங்க சொல்லுங்க. அவங்க தான் ஆல்ரெடி எம்பி ஆயிட்டாங்களே, நீங்க சொல்லுங்க. செலக்ட் ஆயிட்டாங்க எம்பியா, ராஜ்யசபாக்கு எம்பி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன? எப்படிங்க ஏங்க தெரியும்? சோனியா நிக்க காந்தி எல்லாம் நிக்காம உங்களுக்கு போனாங்க. போய் சோனியா காந்தி அனௌன்ஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்க. நீங்க? என்னங்க நீங்க ஃபாலோ பண்றீங்க? சோனியா காந்தி நிக்கலங்க. நீங்க ராகுல் காந்தி தான் நான் நிக்கிறீங்க. எல்லாரையும் சோனியா காந்தி சோனியா காந்தி விலகினாங்கன்னு சொன்னேன். நிக்கிறீங்க. இல்ல பிரியங்கா காந்தி நிக்கிறாங்கல்ல சோனியா காந்தி உத்தரப்பிரதேசத்துல. விலைக்கு எம்பிக்கு போயிட்டாங்க. அவங்க அவங்க பையன் நிக்கிறாங்கல்ல. நிக்கட்டுங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தெரிஞ்சிடும்ல. அவங்க இப்போ என்னால முடியாதுன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ரெபேலில் நிக்கிறாங்க. என்ன கூத்து நடக்க போகுது தெரிஞ்சிடும்ல. பாத்துக்கலாம். அதாங்க இது. ஓகேங்க ஓகேங்க. நான் என்ன கேக்குறேனாக்கா, ஓகே பேலட் பாக்ஸுக்கு போயிடலாமா? சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உங்க சஜஷன் தாங்க கேக்குறேன். ப்ரோ பேலட் நம்பிக்கை இல்ல. சரி இல்ல விட்டுருங்க. விக்னேஷ் ப்ரோ, இப்ப இல்ல 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 ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ, சரி நீங்க நீங்க ஒண்ணு நீங்க சொன்ன புரிஞ்சுக்கணும். பாயிண்ட இல்ல இல்ல ஒரு நீங்க ஒரு சொன்ன நிமிஷம், பாயிண்ட நான் ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டேன். மேல ஒரு நம்பிக்கை, தேர்தல் ஆணையத்து மேலதான் நீ- நம்பிக்கை வச்சிருக்கோம். அப்போ ஒரு நீங்க சாதாரண ஒரு தேர்தல்ல ஒரு ஆணையரே ஆ வந்து இந்த சரிங்க. மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நமக்கு மாதிரி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஐயே வந்து என்னங்க இதுக்கே இந்த இப்படி மாதிரி பண்றாங்களே, இப்ப இந்த தேர்தல என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ஓகே பயம் ஓகே. இருக்கும்ல. இந்த மாதிரி அததான் வந்து சொல்றேன் நானு. சரிங்க. புரியுது. அதான் இருந்துட்டு விக்னேஷ் போகுது, ப்ரோ, அது உங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை விஷயம் இல்லைங்க. புரிஞ்சுக்கணும். அந்த பயம் இப்ப இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பேலட் கரெக்டுங்க. பயம் இருந்துட்டு நீங்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷினோட அது இருந்துட்டு போகுது. மிஷினோட ஓட்டையும் அப்ப பாரு, இதோட இது கணக்கையும் இல்ல சேர்த்து இல்ல வந்து அது ஓகே. இப்ப சரி ஓகே. காங்கிரஸ் வந்து இப்ப முடிவு நான் பண்ணாங்க கேட்கறேன். தெரியுமா? இப்ப இந்த எலெக்ஷன் வந்து பேலட் பாக்ஸ்ல நடக்குதுன்னு வச்சுக்குவோம். பேலட் பாக்ஸ் எதுக்குங்க போகணும்? பேலட் பாக்ஸ் தான் இல்ல பல இந்த பிரச்சனை வருதுன்னு இதுக்கு மாத்திருக்காங்க. இதுல ஒரே ஒரு சரி விஷயம் என்ன இப்ப சொல்றாங்க இப்ப உங்களுக்கு, என்னதான் என்னதாங்க பண்ணணும்? பண்ண எலெக்ஷன் சொல்றீங்க? கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் சரி ஓகே, எலெக்ஷன் அவசரம் நேர்மையா மாத்திட்டோம். எலெக்ஷன் நடக்கணுங்க. இதுல அவசரம் என்னங்க இருங்க. கேள்வி என்னங்க இருக்கு? நேர்மையா நேர்மையா நடக்குது, அவரு எப்படி நேர்மையா சொன்னாரு? நடக்குது. அவரே 8 சீட்டு பாஸோட ஓட்டு சரி ஏங்க இது சரி பண்ணி வைபர், போயிட்டாரு. சரி வைபர், சரி வைபர், நேர்மையா நடக்குது. காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்கும்? திரும்ப திரும்ப ஐஎன்டிஏ எப்படி செட் ஜெயிக்கும்? பண்ணுங்க. காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிக்கும், இது ஜெயிக்கணும்ட்டு நேர்மையா சண்டை செஞ்சு ஜெயிக்கிறது ஏங்க தோக்குறது பெரிய முகமது பிரச்சனை ஒரு கிடையாது. யார் நிமிஷங்க. வேணாலும் ஜெயிக்கலாம், இந்த யார் மாதிரி வேணாலும் இந்தியால தோக்கலாம். எதுவுமே நடந்தது இல்லையாங்க? தப்பா? நான் கேட்கறது நேர்மையா சண்டை என்னங்க செஞ்சா பேசுறீங்க? எவ்வளவுங்க ஜெயிப்பீங்கன்னு கேக்குறேங்க. லாஜிக்கா பேசுங்க ஏதாவது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஐயோ விவிபேட் முகமது ஓட்டு முகமது இல்லையா? ஐயோ அதோட எந்த பேடை வேணா வச்சுக்கோங்க. முகமது எந்த பேடை வேணா வச்சுக்கோங்க. சரியா? நேர்மையா ஒரு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஐஎன்டி அலைன்ஸ் வந்து எவ்வளவு ஜெயிக்கும் அது சொல்லுங்க. ஏன் அது இந்தியான்னு சொன்னா உங்களுக்கு என்ன? ஏன் இந்தியால ஏங்க இந்தியான்னு உங்களுக்கு சொல்லுங்க. புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐஎன்டிஏ அலைன்ஸ்னா என்ன அலையன்ஸுங்க. தெரியுமா ஏன்றது உங்களுக்கு? அலையன்ஸுங்க. என்னங்க நீங்க முட்டு கொடுக்குறது ஆமா பாத்துக்கோங்க. இந்தியான்னு சொல்லிருங்கன்றேன். இந்தியான்னு அது சொல்லணுமா? இந்தியா கிடையாதுங்க. சரி அது இந்தியா. சரி ஓகே. சரி ஓகே, இல்ல இந்தியா எவ்வளவு இந்தியானே ஜெயிக்கும்? வச்சுக்கோங்க. சரி ஓகே, நான் சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவேன் இந்தியா எவ்வளவு ஜெயிக்கும். இந்தியா எவ்வளவு இல்ல ஜெயிக்கும்? கார்த்தி ப்ரோ, நீங்க அது வந்து அது இங்க ரிசல்ட் பாருங்க. வரும்போது தெரியும் போது ப்ரோ. நீங்க வந்து முதல்ல வந்து இல்லைங்க நீங்களே உங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க 400 சீட்டு ஜெயிப்பீங்கன்னா உங்க மேலே நீங்க என்ன நம்பிக்கை இல்ல. சொல்லுங்க. நீங்க எத்தனை இப்போ மாநிலத்துல எத்தனை இப்போ கட்சியை உடைச்சிட்டு இருக்கீங்க? பிஜேபி இப்ப வந்து 400 சீட் பீகார்ல என்ன ஜெயிக்கும்னு நடந்தது? சொல்றாங்க. மகாராஷ்டிரால எந்த என்ன கட்சி நடந்துட்டு வச்சு? இருக்கு? பீகார்ல என்ன என்ன நடந்தது? நடந்துச்சு? நிதிஷ்குமார் இந்த பக்கம் இழுத்துட்டீங்க. என்ன நடந்துச்சு? நிதிஷ்குமார் முன்னாடி எங்க யார் இருந்தாரு? இழுத்தாங்க? யார் யார் இழுத்தாங்க? இழுத்தா? எங்க இருந்தாரு? யார் இழுத்தாங்க? ஐஎன்டி அலைன்ஸ் வந்து யார் ஃபார்ம் பண்ண தெரியுமா? வைபர் யாரு ப்ரோ சொல்லுங்க.